ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் ஹென்ரி தாமஸ் ஹாம்லின் எழுதின த பவர் ஆஃப் தாட்டை தான் முழுமையா பார்க்க போறோம். எண்ணங்களோட சக்தி என்ன அப்படிங்கறத ஆத்தர் இந்த புக்ல பல கருத்துகளையும் உதாரணங்களையும் வச்சு விளக்கியிருப்பாரு. இந்த புக்ல மொத்தம் 12 சாப்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்லயும் வாழ்க்கைக்கு தேவையான பல பயனுள்ள பதிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த புக்கை பத்தின ஒரு இன்ட்ரோவை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையை கட்டமைக்கிறது நம்ம தான். அதை சூப்பரா கட்டமைக்கிறதும் கேவலமா கட்டமைக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. எண்ணங்களை வச்சுதான் நம்ம வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கு. உண்மையாவே அதை நீங்க கட்டமைக்கிறீங்களா? எண்ணங்களோட சக்தி அப்படிங்கிறது ஆன்மீக சக்தி மாதிரி. மனுஷங்கிட்ட இருக்க மிகப்பெரிய சக்தி இதுதான். மனுஷனோட மொத்த சிந்தனைகள்னாலதான் இன்னைக்கு உலகத்துல இப்படி ஒரு கட்டமைப்பு நிகழ்ந்திருக்கு. நம்மளாம் இன்னமும் கல்ல உரசி நெருப்ப பத்த வச்சுட்டு இருந்திருக்க வேண்டியவங்க, பச்சையா மாமிசத்தை தின்னு இருக்க வேண்டியவங்க. இன்னைக்கு வகை வகையா சாப்பாடு, ட்ரெஸ், பல பில்டிங்ஸ்ன்னு தலை சிறந்த படைப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தேசமும் நிம்மதி, செல்வம், கொலை, வறுமைன்னு எல்லாம் கலந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எதனால? சிந்தனைனாலதான். ஒரு மனுஷன் தன்னோட சிந்தனைனாலதான் உருவாகுறானே. அவனை சுத்தி இருக்க சூழ்நிலையும் சிந்தனைகள்னாலதான் உருவாச்சு. அவன் என்ன சிந்திக்கிறானோ அதுவாதான் அவன் ஆவான். அததான் செயல்படுத்துவான். அவனோட சிந்தனை தான் அவனை சுத்தி இருக்க விஷயங்களை ஈர்க்குது. அவன் என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவனோட நண்பர்கள். அவனை சுத்தி இருக்கக்கூடிய மக்களையும் அது நிர்ணயிக்குது. வாழ்வா சாவா, வெற்றியா தோல்வியா, பணமா வறுமையா, வெறுப்பா காதலா, இப்படி வாழ்க்கையோட எல்லா விஷயங்களையும் சிந்தனை மட்டும்தான் தீர்மானிக்குது. மனுஷனோட சிந்தனை ஒன்னு அவனை மேல தூக்கும், இல்லனா கீழே தள்ளும். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சிந்தனைய நம்ம எந்த சூழல்லையும் கண்டுக்க மாட்டோம். எண்ணங்களோட சக்திக்கு எல்லையே இல்லைன்னு தான் சொல்லணும். அது ஆழமா நமக்குள்ள இருந்து நம்மளையே அறியாம வெளிப்படுது. ஒன்ஸ் இந்த சக்தியை கட்டுப்படுத்திட்டா போதும், நம்மளோட வாழ்க்கை முழுமையா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். ஒரு மனுஷனோட அழிவும் சிந்தனைனாலதான் ஏற்படுது. அவனோட சாதனைகளும் சிந்தனைகளோட முடிவுகள் தான். இப்ப இந்த புக்ல இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் நம்மளோட எண்ணங்களை எழுப்ப போகுது. ஆல்ரெடி இருக்க கெட்ட எண்ணங்களையும் மாத்த போகுது. நம்மளோட மென்டல் ஆட்டிடியூட அப்படியே ஆல்டர் பண்ண போகுது. இந்த புக்ல ஒவ்வொரு சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடியும் பழங்கால மக்கள் அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள், இத பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா அந்த பதிவை கேளுங்க. முதல் சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட கேட்கலாம். 7000 BCலயே மக்கள் பல்லுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல்ல பராமரிச்சு அதுக்கான ஹைஜீனை நிறையவே பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. பழங்காலத்து இந்திய புக்கான சுஷ்ருத சம்ஹிதால சுஷ்ருதா, பல்லோட ஆரோக்கியம், அறுவை சிகிச்சை முறைகள், இத பத்தியெல்லாம் எழுதிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 BCல எழுதப்பட்ட புக் அது. பல வகையான பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய்களை சரி செய்ய நிறைய முறைகள் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. சோ அப்பவே நம்ம ஆளுங்க பல்லுக்கு கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, த பவர் ஆஃப் தாட் புக்கோட முதல் சாப்டர், தாட் தி காஸ் ஆஃப் ஆக்ஷன். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் எண்ணங்களோட முடிவுதான். கீழே இருக்க ஒரு பேனாவை எடுக்கணும்னா கூட சிந்தனையில பேனாவை எடுக்கணும்னு தோணாதான் அதை செய்ய முடியும். மைண்ட்ல 2 வகை இருக்கு. ஒன்னு கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது சுயநினைவு, ஆழ்மனது. சுயநினைவை பொறுத்த வரைக்கும் தான் கிட்ட இருக்க சென்சஸை வச்சு அறிவையும் அனுபவத்தையும் ஒருங்கிணைக்கும். பேசுறது, புத்தகங்கள், அனுபவங்கள், இதுல இருந்து தான் அது கத்துக்கும். என்ன காரணம்னு புரிஞ்சு முடிவுகளுக்கு வரும். அப்புறம் அந்த தகவல்கள் எல்லாம் ஆழ்மனசுக்கு போகும். இந்த ஆழ்மனசு தான் மனுஷனை செயல்படவே வைக்குது. நம்ம செய்யற எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க மெயின் கல்பிரிட் இந்த ஆழ்மனசு தான். ஞாபகங்கள், உள்ளுணர்வுகள், இதெல்லாமே இந்த ஆழ்மனசுக்குள்ளதான் பந்திய போட்டு உட்காந்துருக்கும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி இந்த ஆழ்மனசுக்கு தான் இருக்கு. கணக்கே போட முடியாத அளவு புத்திசாலித்தனம், செயல்படுத்தக்கூடிய திறன், இதெல்லாமேவும் நம்ம உடலுக்குள்ள இருக்க கடினமான ப்ராசஸ் எல்லாம் கூட டெய்லி இதான் நடத்துது. இந்த லைஃப்ல பாசிபிள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த ஆழ்மனசு தான் செய்யுதுன்னே சொல்லலாம். நம்ம அதை பத்தி முழுசா தெரிஞ்சு அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆழ்மனசை கண்ட்ரோல் பண்ணா நம்ம எண்ணங்களையும் கட்டுப்படுத்த முடியும். எண்ணங்களை கட்டுப்படுத்திட்டா நம்ம வாழ்க்கைய அழகா வடிவமைச்சுக்கலாம். இதான்ப்பா என் விதி அப்படின்னு போகாம அந்த விதியவே மாத்தி அமைக்கலாம். ஆழ்மனசுல நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சக்திகள் ஒளிஞ்சிருக்கு. வெறும் நம்ம கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் வச்சே ஆழ்மனசு இயங்கும். அதாவது நம்ம என்ன சொல்றோமோ அது சரியா தப்பானலாம் பார்க்காது, கண்மூடித்தனமா அதை நம்பிடும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, கெட்ட எண்ணங்கள் ஆழ்மனதுல விதைக்கப்பட்டா செய்யக்கூடிய செயல்கள் அழிவை தரக்கூடியதாவும் கெட்டதாவும் தான் இருக்கும். பலவீனமும் தோல்வியும் என்கரேஜ் பண்ணப்பட்டா பலவீனமான செயல்கள் மட்டும்தான் நடக்கும். தோல்விதான் முடிவாவும் இருக்கும். இன்னொரு பக்கம் நல்ல எண்ணங்கள். இந்த நல்ல எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் நல்ல செயல்பாடா மட்டுமே இருக்கும். பலமான எண்ணங்களும் வெற்றிகரமான எண்ணங்களும் என்கரேஜ் பண்ணப்பட்டா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் வெற்றியா மட்டும்தான் இருக்கும். கெட்ட எண்ணங்களை விதைச்சிட்டு நல்ல செயல்பாடுகளை எதிர்பார்க்கறது முட்டாள்தனமான விஷயம். நிறைய பேர் இதை முயற்சி பண்ணிருக்காங்க. வெளியில நார்மலா நல்ல செயல்களை செஞ்சுப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள ரகசியமா இந்த கெட்ட எண்ணங்கள், பொறாம, இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். சோ தான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை வெளியே ஒன்னாவும் உள்ள ஒன்னாவும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஐடியா எப்பவுமே ஒர்க் ஆகாது. எப்போ ஆழ்மனசுக்கு கெட்ட எண்ணங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அது கொஞ்சம் கொஞ்சமா அதை கெட்டதா மாத்தி
வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல வெடிக்க வைக்கும். என்னதான் மறைச்சு மறைச்சு வச்சு வெளியில நல்ல விதமா நடந்துகிட்டாலும் எப்பயாவது ஒரு நாள் கெட்ட செயல்பாடு கண்டிப்பா நடக்கும். முன்னாடி ரொம்ப ரொம்ப ஒழுக்கமான நல்ல பையனா இருந்திருப்பான். ஆனா ஒரு கட்டத்துல திடீர்னு கெட்டவனா மாறிடுவான். எல்லா தப்பும் செய்வான். இதெல்லாம் ஏன் நடக்குது? அவங்க எண்ணங்கள் தான் அதுக்கு காரணம். உள்ள கெட்ட எண்ணங்களை வச்சு வெளியே நல்ல பேர் வாங்கணும்னு நல்லவனா நடிப்பாங்க. பட் ஒரு கட்டத்துல அது கண்டிப்பா வெளிப்படுத்தப்பட்டுரும். வெளியில நல்லவங்களா காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் வச்சு செயல்படக்கூடிய மக்கள் உண்மையாவே தங்களோட எண்ணங்கள் வெளிப்படுத்துற உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாது. ஏன்னா வெளியே நல்லவனா நடிக்கணும்ல. உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு எப்பவுமே பொறாம எண்ணம் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். யார பார்த்தாலும் பொறாமப்படுறான், எதை கேட்டாலும் பொறாமப்படுறான். பட் வெளியே ரொம்ப நல்லவனா நடிக்கிறான். இப்ப பொறாமையினால வரக்கூடிய உண்மையான உணர்வை முகத்துல காட்ட முடியாது. மச்சான் நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கேன்டா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றப்போ, டேய் செம்மடா, நீ எல்லாம் பெரிய ஆளா வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும், நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி வாய் வெளியில பாராட்டும். உண்மையான பொறாமை உணர்வு வெளியில வராதப்போ அதை உள்ளுக்குள்ள அடக்கிய வச்சிடுறாங்க. காலங்கள் போக போக வெளிப்படுத்த முடியாத இந்த உணர்வுகள் திருப்தி நிலையை அடையாம இருக்கப்போ நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்ட நிலைக்கு போயிடும். மண்டைக்குள்ள விஷமா மாறிக்கிட்டே இருக்கும். இதை கியூர் பண்றதுக்கு மருந்தே இல்லைன்னு தான் சொல்லணும். அதனாலதான் அப்பப்ப வரக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்திடணும். கோவத்தெல்லாம் நீண்ட காலம் உள்ளுக்குள்ள புதைச்சு வச்சுட்டே இருந்தா கடைசியில ஒரு நாள் ரொம்ப பெருசா வெடிக்கும். கோவம் வந்தா கூட ரொம்ப ஆக்ரோஷமா வெளிப்படுத்தாம கொஞ்சம் கட்டுப்பாட்டோட வெளிப்படுத்தி அப்பப்ப எமோஷன்ஸை வெளியே தள்ளிரணும். இதை வச்சே புரிஞ்சிருக்கும் எப்படி சிந்தனைகள் ஒர்க் ஆகுதுன்னு. சிம்பிளி நம்ம கிட்ட 2 வகையான எண்ணங்கள் இருக்கு. பாசிட்டிவான எண்ணங்கள், இன்னொன்னு நெகட்டிவான எண்ணங்கள். பாசிட்டிவான எண்ணங்கள் ஆழ் மனசுக்குள்ள போய் பாசிட்டிவான செயல்களை வெளிப்படுத்தும். நெகட்டிவான எண்ணங்கள் ஆழ் மனசுக்குள்ள போய் நெகட்டிவான செயல்களை வெளிப்படுத்தும். எந்த எண்ணத்தை நம்ம சார்ந்திருக்கோமோ அதுபடிதான் நம்ம செயல்பாடுகள் நிர்ணயிக்கப்படுது. நம்ம இப்ப என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் பின்னாடி காலத்துல ஆக்ஷனா வெளிப்படும். அந்த ஆக்ஷனை சார்ந்துதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. அப்படி பாக்குறப்போ நம்ம வாழ்க்கையை ஆட்சி செய்யறதே நம்ம சிந்தனைகள் தான். நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தினா ஆக்ஷன்ஸை கட்டுப்படுத்த முடியும். ஆக்ஷன்ஸை கட்டுப்படுத்தினா வாழ்க்கையவே கட்டுப்படுத்த முடியும். நம்ம விதியையும் நம்மளால மாத்த முடியும். வாழ்க்கை அப்படிங்கிறது வாய்ப்போ அதிர்ஷ்டமோ இல்ல, நம்ம கட்டுப்பாட்டை இழந்த ஒரு விஷயமும் இல்ல. நம்ம எண்ணங்களோட முடிவு தான் இந்த வாழ்க்கை. நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்திட்டா நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் ராஜா. இந்த ஆழ் மனசுக்குள்ள போற எண்ணங்களோட சக்திய நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அவ்வளவு வல்லமை மிகுந்தது அது. இந்த சூப்பரான பவரை எப்படி பிரயோஜனமா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நல்ல முறையில யூஸ் பண்ணா நல்லது நடக்கும், கெட்ட வகையில யூஸ் பண்ணா கெட்டது நடக்கும். என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்வோம். இதோட சாப்டர் 1 நிறைவடையுது. அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி பழங்கால மக்களை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்க மக்கள் தான் பூனை நாயின்னு மட்டும் இல்லாம பூச்சிகளை கூட செல்ல பிராணிகளா வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுவும் பூனைனா ரொம்ப பிரியம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்ப இருந்த எஜிப்சிய மக்களுக்கு பூனைனா ரொம்ப பைத்தியமா இருந்துச்சாம். பூனை புனிதமான உயிரினம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. பூனைய கொன்னா, அதாவது விபத்துல தெரியாத்தனமா கூட கொன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்குமா. ஏன் அவங்கள சாகடிக்க கூட செய்வாங்களாம். பூனைகளையுமே அங்க மம்மிக்களா மாத்திருக்காங்க. அவங்க ஓனர்ஸ் கூடவே அந்த பூனைகளையும் ஒன்னா புதைச்சிருக்காங்க. அவங்களோட சில சிலைகள்லயுமே பூனைகளை நம்மளால பார்க்க முடியும். இப்படி பூனை மேல பழங்காலத்து எஜிப்தியர்கள் பைத்தியமா இருந்திருக்காங்க. த பவர் ஆஃப் தாட் புக்கோட 2வது சாப்டர், விக்டிம்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ். உண்மையாவே தான் நெகட்டிவ் எண்ணங்களை தான் சிந்திக்கிறேன் அப்படிங்கறத நம்ம நம்ப மாட்டோம். அதை ஏத்துக்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இல்ல. நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசை இருக்கும், நல்லவனா இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா நல்லவங்களாவே வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலுமே நம்மள பல பேரு தவறான சிந்தனையாளர்களா தான் இருக்கும். ஏன்னா அதை தவிர்க்க மறுக்கிறோம். நெகட்டிவான சிந்தனைகள் நம்ம கிட்ட இருக்க நல்ல எண்ணங்களையுமே அழிச்சிரும். பட் நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் எந்த கெட்டதும் செய்யாது அப்படின்னு நெகட்டிவ் எண்ணங்களோட அந்த ஆபத்துகளை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். கெட்ட சிந்தனைகள், கோவம், பழிவாங்குற எண்ணம், வெறுப்பு, பொறாம, சோகத்திலையும் இழப்புலையும் வாழறது, பயம், தோல்வி, பலவீனம், நோய், இறப்பு, இப்படிப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே அழிவை தரக்கூடியதுதான். முதல்ல உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், அடுத்து சந்தோஷம். இப்படி வாழ்க்கையில இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நிலை குலைஞ்சு போகும். இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய வச்சு முடக்குவாதத்தை கொடுத்து அது என்ன அடையணும்னு நினைக்குதோ அதுபடி நம்மள வழி நடத்தி தவறான முடிவுகளை நம்மள எடுக்க வைக்கும். இந்த ஆபத்துகள் எல்லாம் இக்னோர் பண்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நம்ம நிறைய நேரம் நெகட்டிவான சிந்தனைகளுக்குள்ளேயே மூழ்கிடுறோம். பல கேசஸ்ல உணவு பற்றாக்குறையினாலெல்லாம் சாவு வர்றதில்ல, எண்ணங்கள் தான் கொலை பண்ணுது. இத நம்மள எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம்? பசினால சாகிறத விட நிறைய பேர் எண்ணங்களால தான் சாகுறாங்க. ரூல் படி ஒரு மனுஷன் சாப்பிடாம இருக்கான்னா கொஞ்ச நாள்லயே அவன் செத்துருவான். ஆனா தன்னைத்தானே குணப்படுத்திக்கணும் அப்படின்னு விரதம் எடுக்கிறவன் இவன் 40 நாளுக்கு மேல கூட உயிரோட இருப்பான். பல ரிசல்ட்ஸும் அவனுக்கு கிடைக்கும். அது எப்படி? சாப்பிடாம இருந்தா சீக்கிரம் செத்துடுறான், அதுவே விரதம் இருந்து சாப்பிடாம இருந்தா அவனுக்கு நல்லது நடக்குது. சிம்பிளான பதில் தான், நம்ம மனநிலை தான் இதுக்கு எல்லாமே காரணம். நம்ம எண்ணங்கள் தான் இது எல்லாமே. சாப்பாடு வேணும்னு பசியில சாப்பிடாம இருக்கப்போ மனநிலை வேற மாதிரி இருக்கும்.
பசியில பைத்தியம் பிடிச்சு செத்துடுற மாதிரி இருக்கும். ஆனா அதுவே விரதம் இருக்கும்போது வாலண்டியரா சில நல்ல விஷயங்களுக்காக சாப்பிடாம இருப்போம். அப்ப நம்ம எண்ணங்களும் மனநிலையும் நமக்கு நல்லா ஒத்துழைக்கும். இங்க உணவு தட்டுப்பாடு பிரச்சனை இல்ல, எண்ணமும் மனநிலையும் தான் பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே மனுஷனுக்கு திரும்ப பசி எடுக்கும். ஏன்னா ரொம்ப நாள் விரதத்திலே சாப்பிடாம வாழ்ந்துடவும் முடியாது. ஈவன் விரதத்துல இருந்தாலுமே அவன் வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பான். கடைசி கட்டத்துல தான் அவனோட வேலை செய்யக்கூடிய திறன் கம்மியாகி முன்ன பார்த்ததை விட குறைவா வேலை பார்ப்பான். இப்ப ரீசெண்டா ஒருத்தர் 40ல இருந்து 50 நாளைக்கு விரதம் இருந்து சாப்பிடாம இருந்திருக்காரு. அந்த டைம்ல அவர் தினசரி வேலைகளை மட்டும் செய்யல, கூடவே எப்படி நல்லா கவனம் செலுத்துறது அப்படிங்கறத பத்தி ஒரு புக்கே எழுதிருக்காரு. சாதாரணமா எங்கிட்டு இருந்த ஒருத்தரை இந்த விரதம் கொடுத்த மனநிலை ஒரு புக்கையே எழுத வச்சிருக்கு. அப்ப எண்ணங்களோட சக்தி எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க. உணவில்லாம பசியில இருக்க ஒரு மனுஷன், போச்சு எனக்கு உணவில்ல நான் செத்துருவான் போல அப்படின்ற எண்ணத்திலேயே உண்மையா செத்துருவான். ஆனா விரதம் இருக்கவன் தன்னோட உடலை இன்னும் ஆரோக்கியமா ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல செயல்படுறதுனால அவனால குணமடைய முடியாத நோய்கள்ல இருந்தும் கண்டிப்பா குணமடைய முடியுது. அப்புறம் நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்படுது. யாரெல்லாம் நீண்ட நேரம் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாகிறதாவும் ரிப்போர்ட் கொடுக்கப்படுது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை விஷயம் மனநிலையும் சிந்தனையும் தான். சாப்பாடு இல்லாம பசியில இருக்கக்கூடிய மனுஷனும் விரதம் இருக்கவன் சிந்திக்கிற மாதிரி தன்னோட எண்ணங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு சிந்திச்சான் அப்படின்னா அவனாலையும் நீண்ட நாள் வாழ முடியும். விரதம் உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லப்பட்டதால நம்ம மைண்ட் அந்த மாதிரி பாசிட்டிவா செயல்படுது. 40 நாள் உணவில்லாததால பசியோட இருக்க மனுஷன் சாகல, அவன் மனநிலை தான் அவனை கொல்லுது. பயத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் தான் அவனை கொல்லுது. நல்ல எண்ணங்களும் பலமும் வேலை செய்யணும் அப்படிங்கிற தன்மையும் தான் விரதம் இருக்கக்கூடியவங்க சாப்பிடாம இருந்தாலும் அவங்கள புத்துணர்ச்சியாவே வாழ வைக்குது. அதுக்குன்னு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான விரதங்களுக்கு முழுசா ஆதரவு கொடுக்க கூடாது. சில நோய்களை கொடுக்கக்கூடிய விரதங்களும் இருக்கு. விரதம் இருக்க வேண்டிய முறையில சரியா பின்பற்றாம போறப்போ நிறைய கஷ்டங்களும் தீமைகளும் வரலாம். நன்மைகளை தரக்கூடிய வகையில தான் இந்த விரதம் இருக்கணும். இன்னொரு பக்கம் பாக்குறப்போ நம்ம எண்ணங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இக்னோர் பண்றது. எப்படி டிராபிக் போலீஸ் வாகனங்களை கண்ட்ரோல் பண்ணி ரோட் சேஃப்டியை மெயின்டைன் பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தி நம்மளோட வாழ்க்கையவே கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இந்த விஷயம் நம்மள பல பேருக்கு தெரியறதில்ல. டிராபிக் போலீஸ் கைய காட்டினதும் வண்டிகள் நின்னுடும். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வாகனங்களை பாஸ் பண்ணி போக விடுவாரு. இதே முறையில எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்த முடியும். தேவையில்லாத எண்ணங்கள், அழிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்துக்கும் ரெட் லைட் போட்டு கைய காட்டி ஸ்டாப் பண்ணிடணும். மத்த நல்ல எண்ணங்களை என்கரேஜ் பண்ணி முன்னோக்கி போக விடணும். அப்ப இந்த மாதிரி எண்ணங்களை சிந்திக்கிறதுக்கு உங்களால உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை மக்கள் எழுப்புறாங்க. சோ தங்களால தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற தவறான புரிதல் எல்லா மக்களுக்குள்ளயுமே இருக்கு. ஒருத்தவங்களோட பேசிட்டு இருக்கப்போ கான்வர்சேஷன் டாபிக்கை எப்படி பட்டுன்னு மாத்த முடியுமோ அதே மாதிரிதான் நம்ம எண்ணங்களையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து மாத்திக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு டாபிக் பிடிக்கல, வெறுப்பு உண்டாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னா நல்ல முறையில அந்த பேச்சுவார்த்தைய மாத்துறதுக்கு நம்மள நிறைய பேர் முயற்சி செய்வோம். ஆனா அதே மாதிரி முறையில நம்மள எத்தனை பேரு எண்ணங்களை மாத்தி அமைக்கணும்னு முயற்சி பண்ணிருக்கோம். ஆனா இத கண்டிப்பா செய்ய முடியும், ஈஸியாவே செய்ய முடியும். இத செய்ய முடியாது, நடக்காது அப்படின்னு சிந்திக்கிறதோ சொல்றதோ விட கண்டிப்பா செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் வைக்கிறப்போ இத ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையிலேயே செஞ்சு முடிக்க முடியும். நம்ம எண்ணங்களை மட்டுமில்ல மொத்த சிந்தனை முறையுமே மாத்தி அமைக்க முடியும். இதை நம்ம செஞ்சு முடிக்க பயிற்சியும் சுய ட்ரெயினிங்கும் வேணும். எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க பலவீனமான மக்கள் கூட தன்னால முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தா கண்டிப்பா தான் நினைச்சதை சாதிக்க முடியும். புத்திசாலியா இருக்கணும், கிஃப்டட் சைல்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்ல. ஓரளவுக்கு நார்மலா சிந்தனை முறை இருந்தா மட்டும் போதுமானது. எண்ணங்களோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டா, நெகட்டிவ் சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய ஆபத்துகளையும் அழிவையும் புரிஞ்சுக்கிட்டாலே நெகட்டிவ் எண்ணங்கள் எதுவும் செய்யாதுப்பா அப்படிங்கிற இக்னரன்ஸை விட்டுட முடியும். நம்ம எண்ணங்களுக்கு நம்ம மாஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்னா போதும், நம்ம வாழ்க்கைக்கே நம்ம மாஸ்டர் ஆயிட முடியும். எல்லா சூழலையும் எந்த பிரச்சனையும் ஈஸியான முறையில பொறுமையா வேகமான மைண்டோட மெயின்டைன் பண்ணி அடைய முடியும். நம்பிக்கையோட அமைதியா செயல்பட்டு நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் எதுவும் செய்யாது அப்படிங்கிற பொய்யான நம்பிக்கையை வளர்க்காம தான் நினைச்ச எல்லாத்தையும் அடைய முடியும். எண்ணங்களுக்கு வலுவான சக்தி இருக்குன்னு ஆழமான நம்பிக்கை வச்சு செயல்பட்டா எண்ணங்களோட ராஜா நம்ம தான். இதோட ஆத்தர் 2வது சாப்டர் நிறைவு செய்யறாரு. அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி பழங்கால மனிதர்களை பத்தின ஒரு சின்ன ஃபேக்ட கேட்கலாம். பழங்காலத்து கிரேக்கிய மக்கள் தூரத்துல இருக்கவங்கள தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கு வித்தியாசமான முறையை பயன்படுத்திருக்காங்க. ஹைட்ராலிக் டெலிகிராஃப் தான் அந்த முறை. அதாவது தண்ணி மூலமா தொலை தூரத்துல வாழக்கூடிய மக்களை அவங்க தொடர்பு கொண்டிருக்காங்க. அடுத்து த பவர் ஆஃப் தாட் புக்கோட 3வது சாப்டர், விக்டிம்ஸ் ஆஃப் சஜஷன். நம்ம எல்லாருமே விக்டிம்ஸ், அதாவது பாதிக்கப்பட்டவங்க தான். நம்ம கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க. வலுவான மனநிலையில இருக்கக்கூடிய மக்கள் அடுத்தவங்க சொல்ற விஷயங்களுக்கு ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க. அதுவே பலவீனமான மனநிலையில இருந்தா ஈஸியா அவங்கள ஏமாத்திடலாம். ஒருத்தன் பலமான மனநிலையில இருக்கான், இன்னொருத்தன் பலவீனமான மனநிலையில இருக்கான். சோ பலமான மனநிலையில இருக்கவன் தான் என்ன நினைக்கிறானோ அத பலவீனமான மனநிலை இருக்கவனை வச்சு சாதிக்க பாப்பான்.
அவன்கிட்ட சில பரிந்துரைகளை கொடுத்தா போதும். பலமான மனநிலை இருக்கவன் என்ன சொல்றானோ அதை அவன் செஞ்சு முடிச்சிருவான். சிம்பிளி ஒரு சில உறுதிமொழிகளையும் பரிந்துரைகளையும் கொடுத்தா பலவீனமான மைண்ட பலமான மைண்ட வச்சு கட்டுப்படுத்த முடியும். ஹிப்னாசிஸ் பண்ணக்கூடிய ஹிப்னாட்டிஸ்ட் ஒரு விக்டிம் கிட்ட பரிந்துரைகளை சொல்றாரு. ஒரு பீஸ் ஐஸ் கட்டி எடுத்து அவரோட முதுகுல நேரடியா தோல்ல வச்சுட்டு இது சூடா இருக்க ஒரு கம்பி அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த விக்டிமோட தோல் உண்மையாவே சூடா இருக்க கம்பி, இரும்பு கம்பி உடல்ல பட்டா என்ன நிலைமை ஆகுமோ அதே மாதிரி தோல் நீங்கி கொப்பளம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு வாட்டி அந்த விக்டிம ஹிப்னாசிஸ் நிலையில வச்சுட்டு ஒரு கப்பு மெழுகு எடுத்து கொடுத்துட்டு இது லெமன் ஜூஸ்னு சொல்லி குடுக்கறாருன்னா அந்த விக்டிம் அதை உண்மையாவே லெமன் ஜூஸ்னு நினைச்சு ஜாலியா குடிப்பாரு. இப்படி நிறைய ஹிப்னாட்டிஸ்ட் பவர்ஃபுல்லான சஜஷன்ஸை கொடுத்து நிறைய நோய்களும் சரி செஞ்சிருக்காங்க. டாக்டர் ஷோஃபீல்ட் எழுதின ஒரு புக்ல இந்த பவர் ஆஃப் சஜஷன் நிரூபிக்கப்படுற வகையில 2 டாக்டர்ஸ்க்கு மத்தியில நடந்ததா ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கும். ரெஸ்டாரண்ட்ல இருந்த ஒருத்தர்கிட்ட அந்த டாக்டர்ஸ் போயிட்டு நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க, சீக்கிரமே பெட்ல படுத்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கும் இவங்க 2 பேரும் டாக்டர்ஸ் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சோ இவங்க சொன்னா உண்மையாதான் இருக்கும்னு நம்புறாரு. வீட்டுக்கு போனதும் பெட்ல படுக்கிறாரு. உண்மையாவே அவர் இறந்துடுறாரு. அந்த 2 டாக்டர்ஸும் அவர் பெட்ல நோய்வாய்ப்பட்டு இருப்பாரு அப்படிங்கறத தவிர வேற எந்த விஷயத்தையுமே எதிர்பார்க்கல. ஆனா அவங்களோட முட்டாள்தனத்தால உண்மையாவே அவர் பெட்லயே படுத்து இறந்துட்டாரு. பேப்பர்ல இந்த மாத்திரையை தினமும் போடணும் அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே சஜஷன் உங்க மைண்டுக்குள்ள போய் ஒன்னு நீங்களே அந்த மாத்திரையை போட ஆரம்பிப்பீங்க, இல்லைன்னா இந்த மாத்திரையை போட சொல்லி வேற யாருக்காச்சும் அட்வைஸ் பண்ணுவீங்க. ஒருத்தர் கண்ணெல்லாம் செவந்து போய் கையில கர்ச்சீஃப் எடுத்து தும்புறத பாக்குறீங்க. உடனே உங்க மைண்ட் என்ன சொல்லும், இவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, இவர்கிட்ட நின்னா எனக்கும் வந்துடும் போல இருக்கே அப்படின்னு நெகட்டிவா நினைக்கிறப்போ உங்களை நீங்களே நோயாளியா ஜலதோஷத்துக்கு ஆளாக்கிக்க பாக்குறீங்க. 1008 வழிகள்ல எல்லா ஆங்கிள் இருந்தும் நம்ம இந்த பரிந்துரைகளால பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கோம். கண்களால, காதுகளால, சுவைனால, நுகர்றதுனால, தொடுறதுனாலன்னு பல வழிகள்ல இருந்து நம்ம இந்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எல்லா வழிகளையும் நம்ம விக்டிம்ஸா பாதிக்கப்பட்டவங்களா தான் நிக்கிறோம். பாசிட்டிவான ஆளா மாறாத வர இந்த விக்டிம் நிலையில இருந்து கண்டிப்பா மாறுபடவே முடியாது. இந்த சஜஷன்ஸ்னால நம்ம மறைமுகமா அன்கான்ஷியஸா பாதிக்கப்படுறோம். வேற வழியில கூட சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. நியூஸ் பேப்பர், மேகசீன்ஸ்லாம் ஒவ்வொரு நோய்க்கும் குறிப்பிட்ட மருந்துகள் எல்லாம் விளம்பரம் செய்வாங்க. அந்த மருந்துகள்னால என்னெல்லாம் பாதிப்புகள் வரும்னு நமக்கெல்லாம் தெரியும் தான். இப்ப வரக்கூடிய விளம்பரங்கள் எல்லாம் உண்மையாவே நம்ம அந்த நோய்களை எடுத்துக்கிற மாதிரி சஜஷன்ஸை கொடுக்குது. மக்கள் துமுற மாதிரியான படங்கள், அதிகமா முதுகு வலிக்கிற மாதிரி காட்டுற காட்சிகள், இப்படியெல்லாம் நேரடியா மைண்ட பாதிக்கிற மாதிரி சஜஷன்ஸை மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆத்தர் சொல்றாரு, ஒரு தடவை பெரிய விளம்பரத்தை ஒரு பையன் பேப்பர்ல படிச்சான். அதுல தலைப்பு என்ன போட்டிருந்துச்சுன்னா, நம்மள நோக்கி வரக்கூடிய இந்த புது நோய் என்ன, இப்படிதான் அது இருந்துச்சு. அந்த விளம்பரத்தை அவன் படிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், அந்த நோய் எனக்கு இருக்கு அப்படின்னு நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பேடா அதனால அஃபெக்ட் ஆனேன். உடனே நான் ரொம்ப உஷாராகி என்னோட பயத்தை பத்தி என் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். உடனே அவங்க பயங்கரமா சிரிச்சாங்க. என் பயத்தை போக்குற மாதிரியான அந்த சிரிப்பு என்னை பாசிட்டிவா சிந்திக்க வச்சு செயல்பட வச்சுது. மெடிக்கல் சிம்டம்ஸ் பத்தியும் நோய்களை பத்தியும் படிச்ச ஒருத்தர் அந்த புக்கை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா இடங்கள்லயும் நோய் இருக்க மாதிரியே உணர்ந்திருக்காங்க. அப்புறம் புரிஞ்சு இல்ல அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்து பாசிட்டிவான மைண்ட் செட்டை உருவாக்கிதான் நோய்கள் இல்லாத நிலைக்கு வந்திருக்காங்க. மாஸ் சஜஷன், அதாவது மொத்த பரிந்துரைகள். நம்ம எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறோம், ஒரே மாதிரியான உணர்வுகளை தான் வெளிப்படுத்துறோம். ஒரு பாசிட்டிவான பர்சன் தன்னோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் வச்சு மொத்த கூட்டத்துல இருந்தும் விலகி தனி மனுஷனா நடக்க முடியும். ஆனா அந்த சிந்தனை முறை இல்லாதவனால அந்த கூட்டத்தை தாண்டி வெளியே வரவே முடியாது. சில பேரு தனியா இருக்கப்போ அமைதியா யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனா அதுவே கூட்டத்தோட ஒன்னா சேர்ந்தா வெறும் வன்முறையில தான் ஈடுபடுவாங்க. ஏன்னா மத்தவங்களோட எல்லா சஜஷன்ஸும் ஒன்னா சேர்ந்து மொத்த கூட்டத்தையும் அப்படி மாத்திரும். சோ ஒரு கூட்டத்தோட எண்ணம் வலுவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா மொத்த கூட்டமும் பாசிட்டிவா தான் இயங்கும். அதுவே நெகட்டிவா இருக்குன்னா நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கும். பல மக்கள் மத்தவங்களோட சஜஷன்ஸ் மூலமா ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. சிலர் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, யாராலையும் அவங்களோட மனநிலைய பாதிக்க முடியாது. சில மக்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, அவங்கள ஈஸியா தாக்கிடலாம். பல விஷயங்களால பாதிக்கப்பட்டதால தான் அவங்க இப்படி சென்சிட்டிவா இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்குன்னு தனக்குத்தானே பாவம் பாத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. கிடைச்ச எல்லாத்துக்கும் சுத்தி இருக்க எல்லாருக்கும் நன்றியோட இருந்தா மட்டும் போதும். பல முறைகள்ல பல பேர் மூலமா நம்ம ஆசைகள் தூண்டப்படும், டெம்டேஷன் அதிகமாகும். ஒருத்தங்களோட டெம்டேஷன் மத்தவங்கள பாதிக்காது. டெம்டேஷன்னா என்ன, சஜஷன்னா என்ன, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது, யார்கிட்ட இருந்து வந்தது, இத பத்தியெல்லாம் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம இந்த சஜஷன்ஸ்னால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த சஜஷன்ஸை நம்ம பக்கம் ஈர்த்து பாதிப்புகள் அடையாம பாத்துக்கணும். வறுமை அப்படிங்கிற ஒரு நிலை எதனால உருவாகுது? இந்த வறுமை அப்படிங்கிற பரிந்துரையை நம்ம ஏத்துக்கிட்டோம். உங்களுக்கு நோய் இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாரு, அதை கேட்டு ஆமா நோய் தான் இருக்கு எனக்குன்னு நம்ம ஏத்துக்கிறோம். பிரச்சனை இருக்குன்னு ஏத்துக்கிறோம். இப்படி நம்ம ஏத்துக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தான் நம்மள பாதிக்கப்படக்கூடியவங்களா மாத்துது. இப்படி நம்ம எல்லா சஜஷன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே முன்னோக்கி போகும்போது தானாவே நம்மளே அறியாம இதை ஏத்துக்க ஆரம்பிப்போம். வறுமையில பாதிக்கப்பட்டிருக்க கூடிய ஒருத்தன் பணம், செல்வம், பணக்காரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே தூங்குறப்போ இதெல்லாம் சஜஷன்ஸா மாறி
ஆழ் மனசுக்குள்ள போகும். இதுதான் அவனை வறுமையில இருந்தும் வெளியே வர வைக்கும். நோய்வாய்ப்பட்ட மனுஷன் தான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி அதே எண்ணத்திலே தூங்குறப்போ இதெல்லாம் சஜஷன்ஸா ஆழ் மனசுக்குள்ள போய் முடிவுல அவனை நோயில்லாத வாழ்க்கைய வாழ வைக்கும். இதுதான் மைண்டோட பவர். இந்த பவரை நமக்கு கட்டுப்படுத்த தெரிஞ்சாலே நம்ம கிட்ட இருக்க பாதி பிரச்சனைகள் ஓடி போயிடும். வர்ற எல்லா சஜஷன்ஸையும் நம்ம அக்செப்ட் பண்றோம். நெகட்டிவான சஜஷன்ஸையும் அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா அதனால பாதிக்கப்படுறது நம்ம தான். இதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சிரிக்க தான் தோணும். இது உண்மைன்னு அக்செப்ட் பண்ணாம இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த காலத்துல நிறைய பேர் இப்படிப்பட்ட சஜஷன்ஸ்னால தான் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் தான் ஆழ்மனசுக்குள்ள போய் பாதிப்பை ஏற்படுத்துது. சோ நம்ம மனசை பலப்படுத்தி என்ன எண்ணங்களை நம்ம அக்செப்ட் பண்ணணும், எதை ஏத்துக்க கூடாது அப்படின்னு கட்டுப்பாட்டோட இருந்தாலே நம்மளால ஃப்ரீயான வாழ்க்கைய வாழ முடியும். இதோட சாப்டர் 3 முடியுது. அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்ட். பழங்காலத்து சீனர்கள் சின்ன தவறு செஞ்சாலும் அதுக்கு விரல வெட்டுறத ஒரு தண்டனையா கொடுத்தாங்க. குற்றவாளிகள் தொடர்ச்சியா 2-3 விரல்கள்னு இழந்துகிட்டே இருப்பாங்களா. அவங்களோட அந்த விரலை வெட்டக்கூடிய கொடுமை அவங்க செஞ்ச குற்றத்தோட கொடுமையை பொறுத்து இருக்குமா. அடுத்து த பவர் ஆஃப் தாட் புக்கோட 4வது சாப்டர், த சீக்ரெட் ஆஃப் ஓவர் கம்மிங். ஒரு மண் பானைய அழகா வடிவமைச்சு கொண்டு வரக்கூடியது அந்த பானை செய்யறவங்க கையில தான் இருக்கு. சோ ஏன் நல்ல சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னா, இந்த நல்ல சிந்தனைகள் தான் நம்மளுடைய செயல்களை பாசிட்டிவான முறையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்மளுடைய கேரக்டரை கட்டமைச்சு மைண்டை வேகமா செயல்பட வைக்கும். நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையும் நம்மளுடைய வெற்றியும் இந்த சரியான எண்ணங்களை சார்ந்துதான் இருக்கு. கஷ்டங்களை தரக்கூடிய சஜஷன்ஸ்ல இருந்து தப்பிச்சு வரணும்னா அதுக்கு சரியான எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய செயல்பாடுகளுக்கும் முடிவுகளுக்கும் எண்ணங்கள் தான் முக்கிய காரணமா இருக்குன்னு முதல்ல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளை சுத்தி இருக்க விஷயங்கள் எல்லாமே எண்ணங்களை சார்ந்துதான் இருக்கு. நம்ம எண்ணங்கள்ல இருக்க கஷ்டங்கள் கிட்ட இருந்தே தப்பி வர முடியலன்னா நிஜ வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் கிட்ட இருந்து தப்பி வர முடியாது. முதல்ல பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எண்ணத்துலதான் ஆரம்பிக்கும். அதுல இருந்து வெளியே வந்துடலாம்னு நம்ம நம்பினாலே நமக்கான ரிசல்ட் பாசிட்டிவா கிடைக்கும். எதுக்காக வெறுப்போடு இருக்க, நல்ல விஷயங்களை மட்டுமே யோசி அப்படின்னு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் ஈஸியான விஷயம்தான். ஆனா வெறுப்பை மறக்கணும் அப்பதான் நல்லதா யோசிக்க முடியும்னு மக்கள் சிந்திக்கிறப்போ தோல்விதான் கிடைக்கும். நான் நல்ல வழியில சிந்திக்க முயற்சி பண்ணேன், ஆனா எனக்கு எந்த மாற்றமும் நடக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல முறையில சிந்திக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கல. வெறுப்பை மறக்கணும் அப்படிங்கறது தான் அவங்களுக்கு முதல் எண்ணமா இருந்துச்சு. ஒரு விஷயம் வேண்டாம் நம்ம வெறுக்கிறப்பதான் அந்த விஷயம் நம்மள இன்னுமே டார்ச்சர் பண்ணும். தைரியமா அதை எதிர்த்து நின்னுட்டா பிரச்சனை இல்ல, வேண்டான்னு ஒதுக்குறப்பதான் பிரச்சனை. பேசிக்கலி நம்ம பிரச்சனையை பத்தி யோசிக்கிறத விட சொல்யூஷனை பத்தி மட்டும் யோசிச்சாலே போதும். நம்ம பிரச்சனைகள்ல இருந்து நம்மளுடைய நெகட்டிவான சிந்தனைகள்ல இருந்து முதல்ல ஓவர் கம் ஆகி வரணும். இந்த உலகத்துல 2 வகையான மக்கள் தான் இருக்காங்க. நம்பர் 1 வாழ்க்கையை வெல்றவங்க. நம்பர் 2 வாழ்க்கையால வெல்லப்படுறவங்க. வாழ்க்கையை வெல்லணும், வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் எல்லாத்துல இருந்தும் வெளியே வரணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் முதல்ல தன்னோட எண்ணங்களை எதிர்ப்பாங்க. தான் சிந்தனை மூலமா வாழ்க்கையை வெல்லுவாங்க. அதுவே வாழ்க்கையால வெல்லப்படக்கூடிய மக்கள் தன்னுடைய சிந்தனைகள்லயே முதல்ல வெல்ல மாட்டாங்க. தான் சிந்தனைகளை ஜெயிக்க முடியாதவன் எப்படி வாழ்க்கையோட பிரச்சனைகளை ஜெயிப்பான்? நம்ம வேணான்னு ஒதுக்கக்கூடிய எண்ணங்களே நம்மளுடைய சிந்தனை முறைய தவறா மாத்திடும். அதை வெல்லவே முடியாது. வாழ்க்கையை வெல்லணும்னா நம்ம எண்ணம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணமா மட்டும்தான் இருக்கணும். நம்ம எண்ணங்களை ஜெயிச்சிட்டே வந்தோம்னா நம்மளால வேகமான ஒரு மைண்ட் உருவாக்க முடியும். வேகமா செயல்படக்கூடிய மைண்ட் இல்லைன்னா கண்டிப்பா வாழ்க்கையோட இந்த போராட்டத்துல ஜெயிக்க முடியாது. மனுஷனோட மைண்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நோக்கிதான் முன்னோக்கி வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம அவனால நினைச்சு கூட பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை அவனால அடைய முடியும். அவன் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை தாண்டி அவன் நம்பிக்கை வைக்காத நிறைய விஷயங்களை அவன் அடைவான். எல்லாத்துக்குமே வேகமா செயல்படக்கூடிய மைண்டு தான் தேவை. நம்மளோட மனம் எப்பெல்லாம் கஷ்டங்களையும் கடினங்களையும் சந்திக்குதோ அப்பெல்லாம் சக்தி வாய்ந்துதான் மாறும், வலிமை அடையும். எவ்வளவு அடிபடுறோமோ அவ்வளோ இரும்பு மாதிரி ஆகும். மனசு இரும்பானதுக்கு அப்புறம் முன்னேறி போய் வாழ்க்கையில என்ன கஷ்டமெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்துலயும் வெற்றி அடைவோம். வருத்தம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குன்னா அது வாழ்க்கையை சுக்குநூறா நொறுக்கிடும். நம்ம பிரச்சனைகளை பத்தி எப்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா பயத்தை மட்டும் தூண்டல, திரும்ப அதே வருத்தத்தின் எண்ணம் சுழற்சி மாதிரி மைண்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்க வைக்கிறோம். மூளையில அந்த வருத்தமான எண்ணங்களை மட்டும்தான் சுத்து போட வச்சிருக்கோம். வருத்தம் அப்படிங்கிறது திரும்ப பயிற்சி செய்யப்படுறதுனால இது ஒரு ஹேபிட்டாவே மாறிடும். சோ எப்பவுமே நமக்கு பிரச்சனை வரும்போது இல்ல வாழ்க்கையில வேலையிலயோ ஏதாச்சும் ஒரு விஷயம் தவறா போகும்போது நம்ம பயப்படும் போது நமக்குள்ள வருத்தத்தால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க எல்லா அணுக்களும் வேகமா செயல்பட ஆரம்பிக்கும். ஃபுல் சார்ஜ் ஏத்திக்கிட்டு வெடிக்க தயாரா இருக்கும். திரும்ப வருத்தமோ பயமோ நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது மன அமைதிக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு நல்ல தூக்கத்தையும் குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதுதான். நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கு, அதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வேறொரு நாட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான். எப்போ வருத்தம் உள்ள என்டர் ஆகுதோ அப்போ உங்க மன அமைதி, தூக்கம், ஆரோக்கியம் இதெல்லாமே வீணாகிடும். சில மக்கள் இயற்கையாவே வருத்தப்படக்கூடியவங்க தான். அவங்க பெற்றோர்கள் கிட்ட இருந்தே இந்த வருத்தம் அப்படிங்கிற விஷயம் டிரான்ஸ்பர் ஆகி ஜீன்லயே வந்திருக்கும். இன்னொரு பக்கம் சில மக்கள் எதுக்குமே வருத்தப்பட மாட்டாங்க, தலையே போனாலும் கண்டுக்க மாட்டாங்க. உனக்கு சாவு வந்துருச்சுடா, உன்னை கொல்ல போறோன்னு கழுத்துல கத்தி வச்சாலும் ஒரு நிமிஷம் இருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா உட்காந்து கத்தி முனையில சந்தோஷமா லாஸ்டா ஒரு பாட்டு பாடிக்கிறேன்னு பாடுவாங்க.
இந்த மாதிரி 2 வகையான மக்கள். ஒருத்தன் என்னன்னா 100% வருத்தத்துல மூழ்கிடுவான். இன்னொருத்தனுக்கு 0% வருத்தம் தான் இருக்கும். ஆத்தர் ஒரு கதை சொல்றாரு. ஒருத்தர் ஆத்தர் கிட்ட வந்து, எனக்கு கொடூரமான ஒரு நோய் இருக்கு. இதனால என்னோட 5 ஒன்ன நான் இழந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட ஆத்தரும், இப்பதான் நீ பலமான மைண்டோட இருக்கணும், வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் அவர் செம்மையா சிரிக்கிறாரு. நான் ஏன் வருத்தப்படணும்? நாங்க வருத்தப்படக்கூடிய குடும்பமே இல்ல. வர்றத வரட்டும்னு ஏத்துக்குவோம். நான் வருத்தப்பட்டா மட்டும் இது போயிட போதா என்ன? அப்புறம் எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. சோ மக்கள் இப்படியும் இருக்காங்கதான். வருத்தப்படக்கூடிய மக்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சில்லா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பிரச்சனைகள் நம்மளே கற்பனை செஞ்சு வர வச்சுக்கிட்ட பயம், இது எதையுமே நினைச்சு நம்ம வருத்தப்படவே கூடாது. அதை தைரியமா எதிர்கொண்டு உறுதியோட ஜெயிக்கணும். அதுகிட்ட இருந்து தப்பிச்சும் ஓடக்கூடாது. இந்த வருத்த மாதிரி ரொம்ப நெகட்டிவான கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எதிர்க்க மறுக்கிறவங்க அதே பிரச்சனையை இன்னும் ஆழமா தோண்டி தோண்டி பாப்பாங்க. வருத்தப்படுறதுல ராஜாவா இருப்பாங்க. ஒரு விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணிட்டே போறப்பதான் அது இன்னும் அதிகமாகும். ஒரு தடவை எதிர்த்துட்டா பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைக்கும். நம்ம வாழ்க்கையோட சூழலையும் செயல்பாடுகளையும் ஜெயிக்கிறத விட நம்ம எண்ணங்களை ஜெயிக்கணும். ஒவ்வொரு எண்ணமும் நம்மளுடைய பிரச்சனையில இருந்து நம்ம மைண்ட வெளியே வர வைக்கும். வெறும் நல்ல விஷயங்களை சிந்திக்க வைக்கும். பாசிட்டிவா முன்னோக்கி கனவை காண வைக்கும். என்னால முடியும், நான் ஜெயிக்க பிறந்தவன்னு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை சொல்லணும். ஒரே ஒரு தடவை நம்ம எண்ணத்தை ஜெயிச்சு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா போதும். எல்லா வெற்றிகளும் நமக்கு வந்து சேரக்கூடிய சூழல் உருவாகிடும். நம்மளுடைய மைண்ட் ரொம்ப வேகமா செயல்படுறத பார்க்க முடியும். தோல்வி, பயம், பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நம்ம சந்திக்கும் போது அது நேரடியா ஆழ்மனச பாதிக்கும். நம்பிக்கையான ஆளா நம்ம இருந்தா எந்த தோல்வியும் நமக்கு வராது. எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாம நம்பிக்கையான எண்ணங்களை மட்டும் வச்சு செயல்படுறதால எண்ணங்களை ஜெயிக்க முடியும். அஃபர்மேஷன்ஸை எல்லாரும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பர்சனுக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். சிலருக்கு அஃபர்மேஷன் அப்படிங்கிறது பெருசா தெரியாது. சிலர் சுய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சிலர் மதம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அஃபர்மேஷன்ஸை பயன்படுத்துவாங்க. யாருக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சைக்காலஜி சம்பந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடியவங்க கடைசியில மதம் சார்ந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. மதம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களை வச்சிருக்கக்கூடிய மக்கள் பயம், பிரச்சனை இதை எதையாச்சும் சந்திச்சா கடவுள் என் கூட இருக்காரு, எனக்கு பலம் கொடுக்கறாருன்னு அதெல்லாத்தையும் தைரியமா கடவுள் பேரை வச்சு எதிர்ப்பாங்க. அதே நேரத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வர கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வர மனதளவுல பலமும் அவங்களுக்கு கிடைக்கும். கடினங்கள்ல இருந்து தப்பி ஓடுறதை விட வெற்றியை நோக்கி முன்னேறி போறது அவங்களுக்கு பழக்கமாகிடும். யார் கஷ்டத்திலையும் முன்னேறி வெற்றியை நோக்கி போறாங்களோ அவங்க பலமானவங்களா மாறுவாங்க. வேகமா செயல்படுவாங்க, நிலையா இருப்பாங்க. இன்னொரு டைப் இந்த மதம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா வேற முறைகள்ல யூஸ் பண்ணுவாங்க. பிரச்சனையோ பயமோ வந்தா நான் வெற்றியாளன், எல்லாத்தையும் ஜெயிக்க கூடியவன், இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி தான் அந்த பிரச்சனைகளை கடந்து வர்ற மாதிரி கற்பனை செஞ்சு செயல்படுவாங்க. இந்த மாதிரி மைண்டுக்கு வெற்றியை நோக்கி போகக்கூடிய முறைகளை கத்து கொடுத்துட்டா வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். கஷ்டங்களும் வருத்தங்களுமே அவனை சூழுறது நின்னுடும். அதை கடந்து அவன் முன்னேறி வந்துருவான். ஒரே ஒரு தடவை அவன் வெற்றியை பார்த்துட்டா போதும். எல்லா விஷயங்களையும் புதுசா பார்ப்பான், புதுசா ஆரம்பிப்பான். தன்னுடைய கேரக்டரை தானே வடிவமைச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். சில மக்கள் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, கற்பனை செய்வாங்க. அவங்களோட வாழ்க்கை, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே அவங்களுடைய கற்பனையை சார்ந்துதான் இருக்கும். பிரச்சனைகள், தோல்வி இப்படி கெட்டதால சூழப்படுறப்போ அப்படியே ஆப்போசிட்டா பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வந்து அதுல இருந்து வெளியே வருவாங்க. சில மக்களை பார்த்தோம்னா நேச்சுரலாவே அவங்க கிட்ட நெகட்டிவான கற்பனை செய்யக்கூடிய திறன் இருக்கும். தானே கெட்ட சூழல்ல இருக்க மாதிரி, வீட்டு வாடகை கட்ட முடியாத மாதிரி, பிசினஸ் தோத்து போற மாதிரி, கொள்ளையடிச்சு ஜெயில இருக்க மாதிரி கற்பனை செய்வாங்க. அதுவே வேலையில இருக்காங்கன்னா வேலையை விட்டு தூக்குற மாதிரி, வீடு இல்லாம ரோட்ல நிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் சிந்திப்பாங்க. ஒரு விபத்தை பார்த்தா அவங்களே அந்த விபத்துல பாதிக்கப்படுற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல பார்த்தா அவங்களே அதுக்குள்ள பெரிய நோயில அட்மிட் ஆகியிருக்க மாதிரி, சுத்தி எல்லாரும் அழுகிற மாதிரி நெகட்டிவா கற்பனை பண்ணுவாங்க. இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி இயற்கையாவே அவங்களுக்குள்ள இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும். நெகட்டிவாவே கற்பனை செய்யறத ஒரு வழக்கமாவே வச்சிருவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை கற்பனை செய்ய நம்ம மைண்ட் அலோவ் பண்ணிட்டா அதே மாதிரி சூழலை தான் நம்ம ஈர்ப்போம். வறுமையில இருக்க மாதிரியே கற்பனை செஞ்சா வறுமையை தான் நம்ம ஈர்ப்போம். சோ இந்த கற்பனைகள் எல்லாம் பாசிட்டிவா மாத்தணும். நெகட்டிவா கற்பனை செஞ்சா கஷ்டங்களும் பாதிப்புகளும் தான் கிடைக்கும். அதனாலதான் பாசிட்டிவா கற்பனை செய்யணும். தோல்வி, வறுமை, விபத்து, நோய், சாவு இதெல்லாம் கற்பனை பண்றதுக்கு வெற்றி, செல்வம், ஆரோக்கியம், ஆபத்துல இருந்து பாதுகாத்துக்கிறது, வயசான காலத்துல சந்தோஷமா இருக்கிறது இப்படியெல்லாம் பாசிட்டிவா கற்பனை பண்ணணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். ரெண்ட் பே பண்ண முடியாம இருக்க மாதிரி கற்பனை செய்யறதை விட ரெண்ட் கட்டிட்ட மாதிரி கற்பனை செஞ்சா, நல்ல வீட்ல இருக்க மாதிரி சந்தோஷமா கற்பனை செஞ்சா இதோட சக்தி சிறப்பா இருக்கும். இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டும் பாசிட்டிவா இருக்கும். சோ பாசிட்டிவான மனநிலையை கொண்டு வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும். இது நம்ம கேரக்டரை கட்டமைக்கும். நம்ம பலவீனமா இருந்தா பலமா மாத்தும். நிறைய விஷயங்களை சிந்திச்சு பாக்குறதுக்கு முன்னாடியே அடைய வைக்கும்.
ஜெயிக்க வைக்கும். நம்மள நாமளே சரியான முறையில வடிவமைச்சுக்கணும்னா அதுக்கு சரியான முறையில சிந்திக்கணும். சரியான சிந்தனை சூப்பரான ரிசல்ட்ஸை கொடுக்கும். இதோட சாப்டர் 4 முடியுது. அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்ட் கேட்கலாம். இப்ப வெள்ளையாகிறதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி க்ளோ அண்ட் லவ்லி மாதிரி பல ஸ்கின் ஒயிட்னிங் கிரீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பழங்காலத்து ரொமானியர்கள் செருசா அப்படிங்கிற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட ஸ்கின் ஒயிட்னிங்காக பயன்படுத்தினாங்களாம். லெட்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுற ஈயத்தை வச்சுதான் அந்த ப்ராடக்ட தயார் செஞ்சு அதை ஃபேஸ்ல போட்டுக்கிட்டாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா நீண்ட காலம் இந்த ஈயத்தை பயன்படுத்தினதுனால ஏகப்பட்ட பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா த பவர் ஆஃப் தாட் புக்கோட 5வது சாப்டர், கிரியேட்டர்ஸ் ஆஃப் அவர் ஓன் ஈவில். தீய பிரபஞ்சத்துல நம்ம இருக்கோமா? நம்ம தான் தீய விஷயத்துல பாதிக்கப்படுறவங்களா இருக்கோமா? இல்ல அன்புக்கும் உதவிக்கும் பேர் போன சாதாரண பிரபஞ்சத்துல தான் நம்ம வாழுறோமா? நம்மளுக்கு எந்த சிந்தனையும் ஹெல்ப் பண்ண போறதில்ல. ஏன்னா நம்ம இந்த பிரபஞ்சமே தீயதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம ஆழ்மனசுக்குள்ள நல்லாவே பதிஞ்சிருச்சு. ஆழ்மனசுல பயமா மாறிடுச்சு. ஏன்னா நம்ம நெகட்டிவான ஆளா மாறிட்டோம். ஆனா வெளியே மட்டும் பாசிட்டிவா இருக்க மாதிரி நடிக்கிறோம். மனசுக்குள்ள எவன் நெகட்டிவா இருக்கானோ அவன் தான் கெட்டதை வெளிப்படுத்துவான். யார் தீய விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் தீய விஷயங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ வெளிப்படுத்த செய்வாங்க. தோத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா தோல்வியை தான் உற்பத்தி செய்வோம். நோய் வரும்னு நம்பிக்கை இருந்தா நோயை தான் உற்பத்தி செய்வோம். இப்படி நம்ம மனசுக்குள்ள எந்த விஷயத்த விதைக்கிறோமோ அதுதான் வெளிப்படுத்தவும் செய்வோம். உண்மை என்னன்னா நம்ம தீய பிரபஞ்சத்துலலாம் வாழல, சாதாரண பிரபஞ்சத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம தான் சாதாரணமா இல்லாம அசாதாரணமா இருக்கும். அன்பும் கோஆபரேஷனும் தான் வாழ்க்கையோட மறைமுகமான லாவே. சாதாரணமான பிரபஞ்சத்துல தான் வாழறோம். இந்த வாழ்க்கை அன்பு அடிப்படையா கொண்டதுன்னு தான் நம்பணும். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய தீய விஷயங்களும் நோய்களும் நம்மளே ஈர்த்துக்கிறது தான். நம்மளாலதான் நமக்கு நன்மையும் நடக்குது, தீமையும் நடக்குது. நம்ம வாழ்க்கைய சந்தோஷமாவோ லா படி சரியான முறையிலயோ வாழல. தேவையில்லாம நம்ம தீய உலகத்துல இருக்கோம்னு பொய்யான நம்பிக்கைய வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சந்தோஷம், நிம்மதி, உண்மையான வெற்றி, பாதுகாப்பான வாழ்க்கை இதெல்லாமே நம்ம வாழ்க்கையோட ஒன்னா சேர்ந்து கோஆபரேட் பண்ணாதான் வாழ்க்கை சரியா இருக்கும். சாதாரண பிரபஞ்சத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க அன்பும் உதவியும் ஜாஸ்தியா கிடைக்குது அப்படின்னு நம்ம நம்பணும். வாழ்க்கையோட எல்லா சூழல்லையும் நமக்கு வரக்கூடிய முதல் எண்ணம், இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் எவ்வளவு உதவி செய்யறது, இதுதான். இது முட்டாள்தனம். ஏன்னா எல்லா சூழல்ல இருந்தும் நமக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி, திருப்தி இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சின்ன டவுன்ல ஒரு புத்திசாலி மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட தான் நிறைய மக்கள் அட்வைஸ்க்காகவும் இன்ஃபர்மேஷனுக்காகவும் தேடி ஓடி வருவாங்க. ஒரு நாள் அந்த டவுனுக்கு புதுசா வந்த ஒருத்தர் அந்த புத்திசாலி மனுஷங்கிட்ட போயிட்டு, எந்த வகையான மக்கள் இந்த இடத்துல வாழறாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த புத்திசாலி மனுஷன், நீ வாழ்ந்த இடத்துல எந்த வகையான மக்கள் வாழறாங்க அப்படின்னு திரும்ப கேள்வி கேக்குறாரு. அதுக்கு அந்த புதுசா வந்தவரும், அங்க இருக்க மக்கள் எல்லாம் உதவாக்கறதா, நண்பர்களாவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, உன்னோட ஒன்னா இணைஞ்சிருக்க மாட்டாங்க, உதவ மாட்டாங்க, மொத்தத்துல அவங்க கூட வாழறதே கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த புத்திசாலி மனுஷனும், ஓஹோ அப்ப அதே மாதிரி மக்களை தான் நீ இங்கேயும் பாப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொருத்தர் புதுசா அந்த டவுனுக்கு வராரு. அவரும் அந்த புத்திசாலி மனுஷன் கிட்ட போய், எந்த வகையான மக்கள் இங்க வாழுறாங்க அப்படின்னு கேள்வியை கேக்குறாரு. அந்த புத்திசாலி மனுஷனும், நீ முன்னாடி வாழ்ந்த இடத்துல எந்த வகையான மக்கள் வாழுறாங்க அப்படின்னு திரும்ப கேள்வி கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப அன்பானவங்க, பணிவா நட்போட பழகுவாங்க, நல்ல குணங்கள் தான் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும், அவங்கள விட்டு விலகி வர எனக்கு மனசே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த புத்திசாலி மனுஷன், அப்ப அதே வகையான மக்கள் தான் இந்த டவுன்லயும் வாழறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஷாக் ஆக வேண்டாம், இது ரெண்டுமே உண்மைதான். ஒருத்தன் இந்த உலகத்தை எப்படி பாக்குறானோ அப்படிதான் இந்த உலகம் அவனுக்கு இருக்கும். நமக்கான தனி உலகத்தை நம்ம தான் வடிவமைக்கிறோம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சின்ன உலகம் நம்ம எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான். மக்கள் வெறுப்பானவங்க, கெட்டவங்க, அன்பானவங்க, சந்தோஷமானவங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது. நம்ம எண்ணங்கள் எல்லாம் தீயதா இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில தீமை தான் நிறைஞ்சிருக்கு. அதனாலேயே சந்தோஷமான வாழ்க்கைய நம்மளால ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியல. வாழ்க்கை உண்மையாவே நல்லாதான் இருக்கு. வாழ்க்கையில ஏகப்பட்ட கடினங்கள் இருக்கும், நிறைய சரிவுகள் இருக்கும். ஆனா வாழ்க்கை அழகானதுதான். இதெல்லாமே நம்மளுடைய சொந்த கிரியேஷன் தான். நம்ம சின்ன வயசுல செஞ்ச பாவத்துக்கெல்லாம் வயசான காலங்கள்ல கஷ்டங்களை அனுபவிக்கிறது இல்லையா? நம்ம விதைக்கிற பயிரை தான் நம்ம அறுவடை செய்யறோம். வாழ்க்கை நல்லதுதான், அழகானதுதான். வாழ்க்கையோட ஒன்னா இணையறப்பதான், ஒன்னா சந்தோஷத்தை வெளிப்படுத்துறப்பதான் கஷ்டங்களையும் கடினங்களையும் தவிர்க்க முடியும். நமக்கான தீயதை நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். இதோட சாப்டர் 5 முடியுது. அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி பழங்கால மக்கள் பத்தி இன்னொரு சின்ன ஃபேக்ட் கேட்கலாம். அந்த கால மக்கள் ஆஸ்டெக் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் கேலண்டர் அப்படின்னு ஒன்ன ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதாவது நரபலி கொடுக்கக்கூடிய கேலண்டர் இது. ஒவ்வொரு நாளும் என்ன வகையான நரபலி கொடுக்கப்படுது அப்படிங்கிறது இந்த ஆஸ்டெக் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் கேலண்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்குமா. வெவ்வேறு கடவுள்களுக்கு வெவ்வேறு நாட்கள்ல நரபலி கொடுக்கப்படும். மனுஷங்களை நரபலி கொடுத்தா கடவுள் நிறைய விஷயத்த அள்ளி தருவாரு, காலநிலையும் சீரா இருக்கும் அப்படிங்கிற மூட நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு. அடுத்து த பவர் ஆஃப் தாட் புக்கோட 6வது சாப்டர், ரைட் தாட் அண்ட் ரைட் ஆட்டிடியூட், த பேசிஸ் ஆஃப் சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. வெற்றி அடைஞ்ச நிறைய மக்களோட மைண்டு ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும்.
அவங்க கிட்ட தனி நோக்கம், ஆம்பிஷன், முன்னோக்கி ஓடுற சக்தி, வேலை பார்க்கக்கூடிய திறன், மன உறுதி இதெல்லாமே இருக்கும். அவங்களே எப்போதும் நோகடிச்சுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு தன்னோட கண்ணு முன்னாடி வந்து நின்னா உடனே இறுக்கி பிடிச்சுப்பாங்க. அவங்களோட வெற்றிக்கெல்லாம் முக்கியமான காரணமே அவங்க சிந்திக்கக்கூடிய முறைதான். வெற்றி, நிறைவு, செல்வம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்களோட சிந்தனை முறை இருக்கும். வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம சிந்தனை முறை ஒரு பழக்கமா மாறிடும். வெற்றி, செல்வம்னு இத பத்தியே நம்ம நிலையா சிந்திச்சிட்டு இருக்கோம்னா சீக்கிரமோ இல்ல லேட்டாவோ அதே மாதிரி விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா அடைவோம். நம்ம திறமைகளை வச்சுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் அடைவோம். மரத்தோட உச்சத்துல ஏறி நிக்க முடியுமான்னு தெளிவா சொல்ல முடியாது. ஆனா ஒரு நல்ல பொசிஷன்ல நிக்க முடியும். நம்ம புத்திசாலி தன்மையை வச்சு செயல்பட முடியும். நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள பல திறன்கள் ஒளிஞ்சிருக்கு. வாழ்க்கை நம்மள மிகப்பெரிய வெற்றியை அடைகிறதுக்காக கூப்பிடும். அதுக்கான சக்தியும் திறமையும் நம்ம கண் முன்னாடி தான் வந்துகிட்டு இருக்கோம். அந்த வெற்றியை நம்ம அடைஞ்சதும் நமக்கும் சரி, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆத்தர் வெற்றி அடையாத நிறைய பேர் கூட பேசியிருக்காரு. வெற்றி அடையாதவங்க அப்படின்னா நல்ல கடுமையா உழைப்பாங்க, போராடுவாங்க, ஆனா எப்பவுமே அடிமட்டத்திலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு உதவ யாருமே இல்லைன்னு நினைப்பாங்க. தோல்விதான் எப்பவுமே எல்லாம் போச்சுன்னு நினைப்பாங்க. அவங்களோட எல்லா செயல்பாடுகளும் எதுவுமே தெரியாம எடுத்த மாதிரியே இருக்கும். என்ன செய்ய போறோன்னே தெரியாம இருக்கப்போ தோல்விதானே கிடைக்கும். சரிசமமான திறமைகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு சரிசமமா வெற்றி கிடைக்காது. ஒருத்தர் அதிர்ஷ்டசாலியா தெரிவாரு, மத்தவங்க துரதிர்ஷ்டசாலியா தெரிவாங்க. எல்லா திறன்களும் ஒரே மாதிரிதான் இருக்கு. 2 பேருக்கும் திறன் ஒரே மாதிரிதான் இருக்கு, ஆனா 2 பேருக்கும் ஏன் வெற்றி கிடைக்கல? இதுக்கான பிரச்சனை அவங்க மைண்ட்ல தான் இருக்கும்னு ஆத்தர் சொல்றாரு. வெற்றி அடைஞ்ச அந்த ஒருத்தர் தன்னோட சுய நினைவுலையும் சரி, ஆழ் மனசுலயும் சரி, வெற்றி அப்படிங்கிற விஷயத்த நல்லா பதிச்சு வச்சிருப்பாரு. அதுவே இன்னொரு பக்கம் சரிசமமான திறன் இருந்தவரு தன்னோட மைண்ட்ல பயம், தோல்வி இப்படிப்பட்ட ஐடியாக்களை வச்சிருந்திருப்பாரு. ஒருத்தர் உற்சாகத்தோட சுறுசுறுப்பா வெற்றி அடைய போறோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்திருப்பாரு. இன்னொருத்தர் கொஞ்சமா உற்சாகம் இருந்தாலுமே அவருக்குள்ள தோல்வி பத்தின பயம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஒருத்தர் பிறக்கும் போதே வெற்றி அப்படிங்கிற மைண்டோட பிறந்திருப்பாரு. இன்னொருத்தர் பிறக்கும் போதே தோல்விங்கிற டைப்பா பிறந்திருப்பாரு. காலப்போக்குல இவங்களோட மைண்ட் மாறலாம். சோ சரிசமமான திறன்கள் இருக்கவங்களுக்கு சரிசமமான வெற்றி இல்ல அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். தன்னோட எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துனா தோல்விங்கிற அந்த எண்ணத்தை வெற்றியா மாத்தி அமைக்க முடியும். மைண்டோட ஆட்டிடியூடும் மாறிடும். எண்ணங்களும் புது திசையில ஓட ஆரம்பிக்கும். இது காலப்போக்குல முழு மனுஷனையுமே மாத்திரும். கல்லு மாதிரி தண்ணிக்குள்ள முங்காம தண்ணில போட்ட பிளாஸ்டிக் பால் மாதிரி மாறிடுவாங்க. கீழே தாழ்ந்து போகாம தன்னுடைய ப்ரொஃபஷனுக்கு என்ன வேணுமோ அதுக்கான டாப்ல வந்து நிப்பாங்க. இப்படி செய்யும் போதே தன்னோட மைண்ட தினசரி வேலைக்கு பயன்படுத்துற கருவியா இல்லாம கிரியேட்டிவான கருவியா யூஸ் பண்ணுவாங்க. உண்மையான வெற்றி சேவையா அடிப்படையா வச்சுதான் இருக்கு. நம்ம இந்த உலகத்துல ஒத்துழைச்சு வாழறப்பதான் சந்தோஷம் அதிகமா கிடைக்கும். இதுலதான் உண்மையான வெற்றியும் இருக்கு. வாழ்க்கையில சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொண்டு வர முடியலன்னா எவ்ளோ பணம், பிரபலம் இருந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாததுதான். சேவையும் ஒத்துழைச்சு போற வாழ்க்கையும் தான் உண்மையான நீண்ட வெற்றியை கொடுக்கும். நம்ம திறமையோட சேர்த்து நம்மளுடைய கேரக்டரும் தரமும் நாளைக்கு பேசும். இது மூலமா எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்காம இது எவ்வளவு உதவியானதா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா எந்த வகையான வெற்றினாலும் நமக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளவு உதவிகரமா இருக்கோமோ அவ்வளவு சூப்பரான ரிவார்டும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி வெற்றியை பத்தின சிந்தனையோட நிறைவு, செல்வம் இதெல்லாம் பத்தியும் நம்ம சுயநினைவோட இருக்கப்போ அதே விஷயங்களை நம்ம ஈர்க்கவும் செய்வோம். நம்ம மைண்ட் ரொம்ப கிரியேட்டிவான மைண்டு. அதை வச்சுதான் நம்ம எல்லா விஷயங்களும் ஈர்ப்போம். வெற்றிக்கு ஏத்த மாதிரியான வாய்ப்புகளும் நிறைவுகளும் நமக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்களை யோசிச்சா அதையும் தான் நம்ம ஈர்ப்போம். வெற்றிக்கான மூல காரணமே நம்ம மைண்டு தான். மைண்ட்ல இருக்க எண்ணங்களை அந்த பக்கம் இந்த பக்கம்னு அலமோத விடாம அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்க நம்ம ட்ரெயின் பண்ணணும். மத்தவங்க முட்டாள்தனமா தங்களோட ஃப்ரீ டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் வெற்றிக்காக பாசிட்டிவா சிந்திக்க தன்னோட மைண்டை கம்பல் பண்ணுவாங்க. மத்த மக்கள் சோகத்துக்காக, சில பேர் சோகத்துக்காக நேரத்தை வேஸ்ட் பண்றப்போ வேலை பார்க்கணும், முன்னேறி போகணும்னு நம்மள மோட்டிவேட் பண்றது பாசிட்டிவான சிந்தனைகள் தான். இது கஷ்டமானதில்ல, கொண்டாட்டம் தான். ஒவ்வொரு வேலையும் ஈஸி ஆக ஆக நம்மளோட உற்சாகமும் அதிகமாகும். நம்ம தயாரா இருக்கப்பெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் தேடி ஓடி வரும். இந்த லாவை என்னைக்குமே மாத்த முடியாது. நம்ம உண்மையாவே எப்போ தயாரா இருக்கோமோ அப்பெல்லாம் நம்ம கண் முன்னாடி வாய்ப்புகள் வந்து நிற்கும். வெற்றிங்கிறது நம்ம கிட்ட வரக்கூடிய ஒரு மாஸ்டர். அதோட அடிமை தான் நம்ம எல்லாம். நம்மளால முடிஞ்சா உயர்ந்த அளவு வெற்றியை நம்ம அடைய முடியும். ரூல் படி நம்ம கிட்ட எந்த சாய்ஸும் இல்லை. ஏன்னா நமக்குன்னு ஆம்பிஷன் இருக்கு. அது கூடவே நம்ம பிறந்திருக்கோம். அப்போ உயர்ந்த வெற்றியை நம்ம அடையதான் செய்வோம். சேவையா நினைச்சு வெற்றியை தேடக்கூடியவங்க மத்தவங்களும் இந்த உலகத்துல வாழற மாதிரி நல்ல பிளேஸ கட்டமைப்பாங்க. அப்போ வெற்றிங்கிறது அவன் மாஸ்டர் ஆனாலும் வெற்றிக்கு அடிமையானாலும் ஒரு விஷயமே இல்ல. இந்த பொக்கிஷங்களை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அடைய முடியாது. சரியான வெற்றியும் நிறைவும் செல்வமும் நம்ம சிந்தனையும் சரியான ஆட்டிடியூடையும் சார்ந்துதான் இருக்கு. வெற்றியாளர்கள் மாதிரி ஆம்பிஷனோட வேலை செய்யணும் அப்படிங்கிற தன்மையோட நம்ம மன உறுதியோட வாழணும். இதோட சாப்டர் 6 முடியுது. அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி பழங்கால மக்களை பத்தின இன்னொரு சின்ன ஃபேக்ட பார்க்கலாம். வைக்கிங்ஸ் ஃபியூனரல்ஸ்னு அந்த காலத்துல ஒரு இறுதி சடங்கு முறை நடத்தப்பட்டுச்சு. இறந்து போனவங்களுக்கு ஒரு தனி படகையோ கப்பலையோ கட்டமைப்பாங்க.
அதுல இறந்து போனவங்களோட உடலை வச்சு அவங்களோட பொருட்களையும் வச்சு அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை குறிப்பிடுற விதத்துல தான் இந்த முறை செய்யப்பட்டு வந்திருக்கு. த பவர் ஆஃப் தாட் புக்கோட 7வது சாப்டர், த எஃபெக்ட் ஆஃப் தாட் ஆன் ஹெல்த். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் ஆரோக்கியத்தை பயங்கரமா பாதிக்கும். நம்ம ஜீன்ஸ், ஆரோக்கியமில்லாத உணவுகள், ஆரோக்கியமில்லாத வாழ்க்கை இதெல்லாமே முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா எண்ணங்கள் தான் ஆரோக்கியத்தை சீரழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆளே. எண்ணங்கள்னா வெறும் எண்ணங்கள் மட்டும் இல்ல, நம்ம உணர்வுகளும் சேர்ந்துதான். உணர்வுகள் எல்லாம் எண்ணங்களால தான் தூண்டப்படுது. சோ நம்ம எண்ணங்களை சரியா ட்ரெயின் பண்ணிட்டா தேவையில்லாத இடங்கள்ல அது உணர்வுகளை தூண்டாது. ஆரோக்கியமா முழுமையோட இருக்க மாதிரி சிந்திக்கணும். நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில இருக்க மாதிரியான சிந்தனைகள் நமக்கு வரக்கூடாது. திரும்ப திரும்ப ஆரோக்கியமற்ற நிலையை நம்ம கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சூழ்நிலை இன்னும் மோசமாகிட்டே தான் இருக்கும். சோ நான் ஆரோக்கியமான வாழ்க்கையை, எல்லாம் கிடைச்ச முழுமையான வாழ்க்கைய வாழுறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டோம்னா அது எப்பவுமே நல்லதை செய்யும். இப்போதான் இப்படி பாசிட்டிவா சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நான் ஆரோக்கியம் நிறைந்தவன், இப்படி பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் சொல்லணும். கூடவே ஆரோக்கியமா முழுமையான வாழ்க்கையை வாழற மாதிரி கற்பனையும் செய்யணும். இதை செய்யறப்போ ஆரோக்கியத்தை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கிற மாதிரி. சோ நல்லதும் அவங்கள நோக்கி வரும். இந்த மெத்தட் இல்லைன்னா ஆரோக்கியமான சிந்தனைகளை சிந்திக்க வேற ஏதாவது நல்ல மெத்தடையும் பயன்படுத்தணும். ஆரோக்கியமில்லாத உடல்நிலைக்கு அடிப்படை காரணத்தை நம்ம தேடி பார்த்தா இன்னும் ஆழமா போகும். அந்த ஆழமான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா புக்கு பத்தாது. சோ எல்லா நோய்களுக்கும் பின்னாடி இருக்க ஆழமான காரணங்கள்ல ரொம்ப அடிப்படையான சில காரணங்களை பார்க்கலாம். நம்ம ஆரோக்கியத்தை திருடக்கூடிய முக்கியமான 3 உணர்வு நிலைகள் இருக்கு. நம்பர் 1 சென்சுவாலிட்டி, அதாவது சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 2 மனக்கசப்பு. நம்பர் 3 பதட்டம். இது எல்லாத்தையுமே நம்மளால சரி செய்ய முடியும். எப்படி? நம்பர் 1 தூய்மையான எண்ணங்கள். நம்பர் 2 நல்ல மன உறுதி. இது கூடவே மன்னிக்கிற எண்ணம், மத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிக்கிற அந்த எண்ணம். நம்பர் 3 ஓய்வு. இது 3ஐயும் நம்ம சிந்தனை பழக்கத்தோட கொண்டு வந்துட்டா நம்ம இந்த 3 உணர்வு நிலைகள்ல இருந்து வெளியே வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். எல்லா நோய்களும் தொற்று நோய்களும் வர்றதுக்கு காரணம் ஆரோக்கியமில்லாம இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கூடவே இருக்க இன்னொரு காரணம் தான் எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய தூய்மையும் சிற்றின்பமும். தீய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கெட்டதுதான் கொண்டு வரோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாலுமே நம்ம அந்த சிற்றின்ப எண்ணங்களையும் தூய்மையற்ற பயத்தோட எண்ணங்களையும் தான் நம்பிட்டு இருக்கோம். அதுதான் ஈர்த்துக்கிட்டும் இருக்கும். ஆரோக்கியத்துக்கான தீய விஷயங்கள் எல்லாமே தூய்மை நிலைக்கு எதிரானது. நம்ம எண்ணங்கள் தூய்மை இல்லாம இருக்கப்போ கெட்டதும் தீயதும் தேடி ஓடி வரும். சில எண்ணங்கள்ல ஆசைக்கான உணர்வுகள் எழுப்பப்படும். அந்த உணர்வோட எனர்ஜி ஒரு கட்டத்துல கீழே தள்ளப்பட்டு நோயா உருமாறிடும். சோ இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? ஆசைகளை உள்ள புதைச்சிட்டோம். இதெல்லாமே நிறைவேறாம இருக்கு. இப்படி இயற்கையா வரக்கூடிய இந்த ஆசைகள் எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளேயே சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தூய்மை இல்லாம ஆக்கி வைக்கிறது சரி கிடையாது. கஷ்டங்களை எதிர்க்கிறதுக்கு இது சரியான முறையும் கிடையாது. இது இருக்க இருக்க நிலைமை இன்னும் மோசமாதான் ஆகும். சரியான முறை என்னன்னா இந்த விஷயங்களை தாண்டி அப்பாற்பட்டு யோசிக்கணும். நமக்குள்ள மனக்கசப்பு எதுவும் இல்ல அப்படிங்கிற எண்ணத்தை குத்தி குத்தி காட்டி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும்போது அங்க பல தவறுகள் நடக்கும். காலையில முழிச்சதும் பெட்ல படுத்துக்கிட்டு என் வாழ்க்கையில என்ன கஷ்டம்லாம் இருக்கு, என்ன பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு கெட்ட எண்ணங்களா யோசிக்கிறது, அதுக்கு பதிலா வேகமா பெட்ல இருந்து எழுந்து ஏதாச்சும் வேலை பார்க்கலாம், குளிக்க போகலாம், இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம மைண்டுக்குன்னு ஒரு எல்லை போட்டு வச்சிருக்கோம். அந்த எல்லையை தாண்டி சிந்திக்கவே மாட்டேங்கிறோம். எல்லையை தாண்டி சிந்திக்கணும். அதுக்கும் உயர்வா சிந்திக்கணும். உணர்வை வெளிப்படுத்தணும். அப்பதான் பல விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். கெட்ட எண்ணங்களையும் நம்பிக்கையில்லாத எண்ணங்களையும் சிந்திக்கிறதுக்கு மலை ஏறி சாதிக்கிற மாதிரி, பல உயிர்களை ஹீரோவாகி காப்பாத்துற மாதிரி, வித்தியாசமான மேஜிக்ஸ் எல்லாம் செய்யற மாதிரி எல்லைகளை தாண்டி இந்த மாதிரி கற்பனைகளை செஞ்சுட்டு போயிடலாம். வெறும் அறிவு, ஆன்மீகம்னு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் சிந்திக்காம ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியிலையும் சிந்திக்கணும். நம்ம எல்லைகளை கடந்து சிந்திக்கிறப்போ லைஃப் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் உள்ளதா, ஆன்மீக சக்தி உள்ளதா மாத்த முடியும். நம்ம லைஃப் ஃபோர்ஸை வேஸ்ட் பண்ணாம, அடிமைப்படுத்தாம, நம்ம உணர்வுகளை தாழ்த்தாம அதை அதிகமா பயன்படுத்துறது நல்லது. இதனால நம்ம ஆரோக்கியமாவும் பலமாவும் மட்டும் ஆகுறது இல்ல, இன்னும் சிறந்தவங்களா புத்திசாலியா மாறுவோம். நம்மளுடைய மைண்டும் மாறும், கேரக்டரும் மாறும். சிறந்த வாழ்க்கையும் சிறந்த வெற்றியையும் அடைறதுக்கு தகுதியானவங்களாவும் ஆகிடும். மன உறுதி தரக்கூடிய நல்ல எண்ணங்களும் மன்னிக்கக்கூடிய எண்ணங்களும் நம்மள குணப்படுத்தும். உடல் ஆரோக்கியமற்றதா மாறுறத தடுக்கும். வெறுப்பு, வன்மம், கொடுமை, வஞ்சகம், பிடிக்காததை கொண்டாடுறது, விஷத்தன்மை நிறைஞ்ச எண்ணங்கள், பழிவாங்குற எண்ணம், இதெல்லாம் தான் ஆரோக்கியத்தை சீர்குலைக்கிற எண்ணங்கள். இது கூடவே கோபம் மாதிரியான கெட்ட உணர்வுகளும் சேர்ந்து வரும். இப்போ நல்ல எண்ணங்கள், மன்னிக்கக்கூடிய எண்ணங்கள், இரக்கம், இதெல்லாத்தையும் நம்ம தூண்டுறப்போ நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லதா இருக்கும். நோய்கள் எல்லாம், ஆரோக்கியமற்ற விஷயங்கள் எல்லாம் இது ஓரமா ஒதுக்கி வைக்கும். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்தாலும் சின்ன சின்ன வஞ்சகம், மனசு கசப்பு இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டோமா? கண்டிப்பா இல்ல. அதெல்லாம் நம்ம மறந்துருக்கலாம். ஆனா நமக்கே தெரியாம நமக்குள்ள அது ஆழமா பதிஞ்சிருக்கும். மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்.
சந்தோஷத்தை கொடுக்காது, நோயை தான் அது கொடுக்கும். எனக்கு கேர் வேணும், நான் வருத்தத்துல இருக்கேன், பதட்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா வருத்தமெல்லாம் படக்கூடாது. இந்த நெகட்டிவான விஷயங்கள் நோய்க்கு இன்னும் சக்தியை கொடுக்கும்னு யாரா இருந்தாலும் இந்த பதில தான் சொல்லுவாங்க. நம்ம இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணி பதட்டப்படுறதால தான் நோய்கள் இன்னும் வலுவாகுது. ஈவன் மது குடிக்கிறவங்க கூட இந்த நெகட்டிவ் எண்ணங்களை யோசிச்சு யோசிச்சு தான் நோய்களையே இழுத்துக்கிறாங்க. இழப்பு, வருத்தம், பதட்டம் இதெல்லாத்தையும் சந்திக்காத வர எந்த நோயாலுமே இவ்வளவு பெரிய நோயால பாதிக்கப்பட மாட்டான். எப்போ டவுன் ஆகுறாங்களோ அப்ப அவங்கள நோய் அட்டாக் பண்ணும். வருத்தம், மனசோர்வு, பதட்டம் இதெல்லாம் நமக்கு எதனால வருது? வாழ்க்கையில நடந்த ஏமாற்றங்கள், துரோகம் இதான் காரணமா இருக்கு. ஒரு வியாபாரி இருக்காரு, அவர் தன்னோட வருமானத்தை பத்தியும் சம்பாத்தியத்தை பத்தியும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கப்பதான் கடினங்கள் அவரை சூழ ஆரம்பிக்கும். இதெல்லாமே நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை கீழே தள்ளும். எல்லா ஃபோர்ஸஸையும் செயலிழக்க வச்சு நோய்க்கு கேட்டை திறந்து விட்டுரும். சரியான முறையை சிந்திக்கிறப்போ வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைகளும் போயிடும். ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம தான் இந்த பிரச்சனைகளை உருவாக்குறோம். நம்ம தான் தவறான விதையை விதைச்சு அதை அறுவடையும் செய்யறோம். சரியான முறையில சிந்திக்கிறது மட்டுமில்லாம அது இயற்கையாவே நம்ம கிட்ட அதை வர வைக்கணும். அதுக்கு அதை பழக்கப்படுத்தணும். அதை நம்ம இழந்துட்டா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரே அளவில் இருக்க பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஒருத்தர் அதை கெட்டதா எடுத்துக்கிட்டு நோய்வாய்ப்படலாம், சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். இன்னொருத்தர் அதை பெருசா எடுத்துக்காம நல்ல முறையில பார்த்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து சீக்கிரமே வெளியே வந்து தன்னோட கேரக்டரையும் வலுப்படுத்திக்கலாம். சோ இந்த 2 பேருமே பிரச்சனைகளை பார்க்கற விதம் மாறுபடுது. எல்லா அனுபவங்கள்ல இருந்தும் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமா மாத்துறது பத்தின புரிதலை மக்களுக்கு கொடுக்கணும். நிறைய டாக்டர்ஸ் இதை செய்ய மாட்டாங்க. நேரடியா கெட்ட விஷயங்களை சொல்லி கெட்ட எண்ணங்களை தூண்டிடுவாங்க. உங்களுக்கு இது பெரிய பிரச்சனை தான், நிறைய பேருக்கு இது வந்திருக்கு, இது தீர்வாகாமலும் போயிருக்கு, சோ நீங்க நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிரச்சனையை பத்தி கொஞ்சமா பேசிட்டு ஒன்னும் இல்ல, நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா சிந்திங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பாசிட்டிவான உணர்வுகளே அவங்கள சீக்கிரம் ரெக்கவர் ஆக வைக்கும். சரியான எண்ணங்கள் எல்லாம் பல நோய்கள் நம்மள தாக்குறதுல இருந்து தடுக்கும். நமக்கு ஹீலராவும் அது இருக்கும். மனசுக்கு ஓய்வையும் நிம்மதியும் கொடுக்கும். கடவுள் ஒன்னும் நம்மள தண்டிக்கல, நம்ம தான் நம்மள தண்டிக்கிறோம். நம்ம கெட்ட விஷயங்கள் தான் நம்மள தண்டிக்குது. தீயது தான் நமக்கான சொந்த தண்டனையும் கூட. சோ நம்ம எண்ணங்கள், ஆசைகள், உணர்வுகள் இதுல இருந்தெல்லாம் நம்ம பிரியாம திரும்ப ஒன்னா போய் இணையணும். இதெல்லாம் தான் வாழ்க்கையோட நடுத்தரும். இதெல்லாம் தான் நமக்கு பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும். நமக்குள்ள நம்ம ஆசைகளை முதல்ல யோசிச்சு பார்க்கணும். நம்ம எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் ஒன்னா ஒரே தெய்வீக நிலையில வந்து நிறுத்தணும். அப்பதான் வாழ்க்கையில நினைச்ச விஷயங்களை, ஆரோக்கியமான விஷயங்களை அடைய முடியும். இதோட சாப்டர் 7 முடியுது. அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி பழங்கால மக்களை பத்தின இன்னொரு சின்ன ஃபேக்ட கேட்கலாம். ஹிட்டிட்டி கர்ஸ் டேப்லெட்ஸ், இது சபிக்கப்பட்ட மாத்திரைகள்னு சொல்லலாம். பழங்காலத்து ஆனடோலியன் இன மக்கள் எதிரிகளுக்கு அழிவு வரணும், கெட்டது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சபிக்கப்பட்ட மாத்திரைகளை யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த மாத்திரைகள்ல அவங்க எதிரி மேல கொடுக்கற சாபமெல்லாம் ஓதப்பட்டு அதை கல்லறைகள்ல புதைச்சு வைப்பாங்களாம், இல்லனா கிணத்துல தூக்கி போட்டுருவாங்களாம். அடுத்ததா த பவர் ஆஃப் தாட் புக்கோட 8வது சாப்டர், த அட்ராக்டிவ் பவர் ஆஃப் தாட். நமக்கெல்லாம் தெரிஞ்ச 2 முக்கியமான பழைய பழமொழிகள் இருக்கு. அது எல்லாமே நமக்கு உளவியல் ரீதியா புரிதலை கொடுக்கும். முதல் பழமொழி, இனம் இனத்தோட சேரும். 2வது பழமொழி, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். இந்த 2 பழமொழியையும் நல்லா பார்த்தாதான் ஒரு புரிதல் கிடைக்கும். இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தன் தனக்கான விஷயங்களை தன்னுடைய எண்ணங்களை வச்சுதான் ஈர்க்கிறான். சில எண்ணங்களை பத்தி நம்ம சிந்திச்சுட்டு இருக்கப்போ அதே எண்ணங்கள் இருக்கக்கூடிய மக்களை தான் நம்ம ஈர்ப்போம். நம்ம எண்ணங்கள் எப்படிப்பட்டதுன்னு நம்ம மூஞ்சியே காட்டி கொடுத்துரும். சுத்தி இருக்க எல்லாரும், ஏன் இந்த உலகம் மொத்தமோ பலவீனமானவரா தூய்மையானவரா, ஏன் இந்த உலகம் மொத்தமோ நீங்க பலமானவரா பலவீனமானவரா, தூய்மையானவரா தூய்மை இல்லாதவரா, அன்பை காட்டுறவரா வெறுப்பை காட்டுறவரா அப்படிங்கிறது உங்க முகத்துல இருந்தே காட்டப்பட்டு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம எண்ணங்களோட சக்தி தான் அதே மாதிரியான மக்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம எண்ணங்கள் நம்ம கிட்ட மக்களை மட்டும் கொண்டு வந்து சேர்க்காது, அதே மாதிரி வேற எண்ணங்களையும் அது ஈர்க்கும். அதே மாதிரியான வாய்ப்புகளையும் சூழலையும் இருக்கும். மனுஷங்களோட மைண்ட் அப்படிங்கிறது கிரியேட்டிவான ஒண்ணு. அங்கதான் எண்ணங்களோட உற்பத்தி அதிகமா இருக்கும். மைண்டுக்கு 2 கதவு இருக்கு. ஒரு கதவுல நல்ல விஷயங்கள், அழகான விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாம் சூழப்பட்டிருக்கும். இன்னொரு கதவுல கெட்ட எண்ணங்கள், பலவீனமான எண்ணங்கள் இதெல்லாம் தான் சூழப்பட்டிருக்கும். ஒரே நேரத்துல இந்த 2 கதவுமே திறந்திருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா இம்பாசிபிள். ஒரு நேரத்துல ஒரு கதவு மட்டும்தான் திறந்திருக்கும். தூய்மை, முழுமை, தர்மம் இத பத்தின எண்ணங்கள் எல்லாம் நம்ம சிந்திக்கிறப்போ ரொம்ப அழகான கதவு இருக்க, நல்லதால சூழப்பட்டிருக்க கதவு திறக்கும். இதனாலதான் பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம். எண்ணங்களையும் கவனத்தையும் உயர்த்துறது இந்த பிரார்த்தனை தான். ஒருவேளை இந்த பிரார்த்தனையும் தெய்வீகமும் ஒருத்தங்க கிட்ட இல்லைன்னா அவங்களோட மைண்ட்ல இன்னொரு கதவான கெட்டதால சூழப்பட்ட கதவு திறக்கப்பட்டிருக்கும். இந்த கதவு லேசா திறந்திருந்தாலும் பிரச்சனை தான். அந்த கதவை நம்ம மூட நினைச்சாலும் தீய எண்ணங்களோட பலத்தினால முழுமையா ஓபன் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். இந்த நேரத்துல ஒரே ஒரு வழிதான், நல்ல எண்ணங்கள், நல்ல கவனங்கள். இதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களை உயர்த்தும். நம்ம கவனம் மட்டும் நல்லது பக்கம் போயிட்டா அந்த கெட்ட கதவு தானாவே மூடிடும்.
அந்த கெட்ட கதவை லேசா ஓபன் ஆகுறதால மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்க நல்லதும் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் அடையும். இந்த தெய்வீகம் நம்ம எண்ணங்களை போக போக வலிமையாக்கி நம்மள மாத்தும். சோ நம்ம எண்ணங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை நோக்கி செயல்பட்டு இன்னொரு கதவை தானா மூட வைக்கும். பலவீனத்துக்கான தீயதுக்கான கதவை நம்ம ஓபன் பண்ணிட்டா தானாவே நல்லதுக்கான கதவும் மூடும். நம்பிக்கை தான் இங்க முக்கியமான விஷயம். நம்ம மனசையும் எண்ணங்களையும் பிரச்சனைகளை தாண்டி உயர்த்திட்டோம்னா நல்லதுக்கான கதவு தானா திறக்க முடியும். எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் முன்னேறி வர முடியும். கொஞ்சம் நம்ம தடுமாறி பிரச்சனைகளுக்குள்ள மூடுனா நல்ல கதவு மூடப்பட்டு தீய கதவு திறக்கப்பட்டு பலவீனமாக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உள்ள சுனாமி மாதிரி அலமோதி வர ஆரம்பிச்சிரும். இந்த 2 வகையான எண்ணங்களை நம்ம ஜஸ்ட் ஈர்க்கிறது மட்டும் இல்ல, அதனால பாதிக்கப்படவும் செய்யறோம். நமக்கான அட்மாஸ்பியரை உருவாக்கிடுறோம். அந்த அட்மாஸ்பியர் ஒண்ணு நமக்கு தேவைப்பட்டதை இருக்கும், இல்ல நமக்கு தேவைப்படாததை இருக்கும். இது அட்மாஸ்பியர் வாய்ப்புகள் மற்றும் சில மக்களையும் இவங்க பக்கம் ஈர்க்கும். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க ஈர்க்கிறாங்க, இன்னொருத்தங்க தவிர்க்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பை கொடுத்து ஒரு சின்ன வியாபாரத்துல உட்கார வைக்கிறோம். முதல் டைப் ஆளுதான் சிறப்பா இந்த பிசினஸ வழி நடத்துவாரு. ஏன்னா தன்னை சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஈர்ப்பாரு, கஸ்டமர்ஸை ஈர்ப்பாரு. இன்னொருத்தர் தவிர்க்கிற சூழல்ல இருக்கிறதால அவர்கிட்ட வாய்ப்புகள் இருந்தும் அதை அவர் தவிர்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. பிசினஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா ஃபீல்டுக்குமே இதான் நடக்கும். டாக்டர், லாயர்னு எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் தன்னை சுத்தி அட்ராக்டிவான அட்மாஸ்பியரை வச்சிருந்தா எல்லாத்தையும் அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. ரெப்பலண்ட் அட்மாஸ்பியர் இருந்தா வர்றதையும் வேண்டான்னு தவிர்ப்பாங்க. அட்ராக்டிவ் அட்மாஸ்பியர் வேணும்னா அதுக்கு நம்ம யாரை சந்திக்கிறோமோ அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும், உதவி செய்யணும், சேவை செய்யணும், சரியான சிந்தனைகளை சிந்திக்கணும். நம்ம என்ன நிலையில இருந்தாலும் சேவையை செய்யணும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். நல்ல மன உறுதி, நட்போட பழகுற குணம், இதெல்லாமே நம்ம நினைச்ச விஷயங்களை நம்ம பக்கம் ஈர்க்கும். நம்மளுடைய சுயநலத்துக்காக மத்தவங்கள நம்ம பக்கம் ஈர்க்கல, அவங்களுக்கு உதவி செய்ய, அவங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த, அவங்கள சந்தோஷமாக்க தான் இதை செய்யறோம். அவங்கள நம்ம பக்கம் ஈர்க்கிறோம். அண்டர்டேக்கர் ஒருத்தர் இருந்தாரு. அதாவது இறந்தவங்களோட உடலை புதைக்கிறதுக்கான முறைகளை செஞ்சு இறுதி சடங்கை அரேஞ்ச் பண்றவர் தான் அண்டர்டேக்கர். மத்த அண்டர்டேக்கர்ஸை விட இவர் ரொம்பவே பரிதாபம் பாப்பாரு. அதனால ஏகப்பட்ட இறுதி சடங்கை நடத்தி வச்சிருக்காரு. அவரோட அந்த பரிதாப எண்ணம் தான் மக்கள் அவர் பக்கம் அதிகமா ஈர்க்கப்பட்டாங்க. தன்னோட பிசினஸை இந்த இறக்கத்தை வச்சு அடையணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு இல்ல. ஆனா அவர் இந்த பரிதாப எண்ணத்தை வெளிப்படுத்தினதுனால அதே மாதிரி எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் அவர் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க. சோ ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம மக்களை ஈர்க்கணும். அது நம்மள செல்வந்தனாக்குதுன்னா அதை விட ஒரு நல்ல வழி இருக்க முடியாது. இந்த சாப்டர் புரியாம நிறைய குழப்பங்களை ஏற்படுத்திருக்கலாம். இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு மனுஷா சுயமா சரியான முறையில சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா அவனுக்கு கிடைக்கிற எல்லாமே பெட்டரா தான் இருக்கும். ஒருத்தன் கிரேட்டரான ஆளா இருக்கான்னா அவன் எதிர்பார்க்கறத விட சிறந்த விஷயம் அவனுக்கு கிடைக்கும். அதுக்கு அவனுடைய எண்ணம் சிறப்பா இருக்கணும். நல்ல எண்ணம் நல்ல சூழலை உருவாக்கி நல்ல விஷயங்களை ஈர்க்கும். இதோட சாப்டர் 8 முடியுது. அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி பழங்கால மக்களை பத்தின இன்னொரு சின்ன ஃபேக்ட பார்க்கலாம். பழங்காலத்து எஜிப்திய மக்கள் முதலைகளையும் வழிபட்டிருக்காங்க. குரோக்கடிலோ போலிஸ் அப்படிங்கிற பேர்ல தனி நகரமே இருந்திருக்கு. முதலைகளை கடவுளா கும்பிட்டு வந்திருக்காங்க. முதலைகளை கோவில்ல வைப்பாங்களாம். நகைலாம் போட்டு அலங்காரம் பண்ணி ரொம்ப உயர்ந்த நிலையில வச்சு கடவுளா கும்பிட்டு வழிபடுவாங்களாம். ஓகே, அடுத்ததா த பவர் ஆஃப் தாட் புக்கோட 9வது சாப்டர், தாட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட். எண்ணங்களை கட்டுப்படுத்துறது, ஆன்மீக நிலை அடையிறது, இதெல்லாம் பத்தின தகவல்கள் இந்த சாப்டர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும். எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்க எண்ணமா இருக்கக்கூடாது. எவ்வளவு உங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உங்க எண்ணமா இருக்கணும். பொருளாவோ சேவையாவோ நீங்க ஒரு விஷயத்த கொடுக்கணும், இந்த உலகத்துக்காக செய்யணும். இதுதான் உங்க எய்மா இருக்கணும். வாங்கணும்னு நினைக்கிறத விட கொடுக்கணும்னு நினைக்கணும். வெற்றி அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கவோ உயர்ந்த பொசிஷனை அடையிறதுக்காகவோ இல்ல. தன்னோட வாழ்க்கையில மனசார சேவை மிஷன்ல ஈடுபடுறது, சுய தியாகங்கள் செய்யறது, இப்படி இன்னொருத்தங்களுக்காக செய்யக்கூடிய விஷயம்தான் வாழ்க்கைக்கான உண்மையான வெற்றியா இருக்கும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம். எண்ணத்தோட சக்தியும் எண்ணத்தை கட்டுப்படுத்துறதும் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இளம் வயது மனிதன் எதிர்க்கிறவனா இல்லனாலும் மிஷனை நோக்கி செயல்படக்கூடியவனா மாறுவான். இதுக்கு காரணம் அவனோட மைண்ட் வேகமா செயல்படக்கூடிய ஒன்னா இருக்கும். ஆல்சோ அவன் எண்ணங்கள் எல்லாம் அவனோட இலக்கு அடையிறத நோக்கி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நோக்கி நம்ம எண்ணங்கள் செயல்பட்டா அந்த விஷயத்த அடையிறதும் ஈஸியா இருக்கும். ஒரு விஷயத்த அடையணும்னு எண்ணத்தை வச்சும் அவனுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு பக்கம் அலமோதிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவனால அவனுடைய கனவை அடையவே முடியாது. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரூட்டை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சீக்கிரம் போயிட முடியுமா? சோ அடிக்கடி நம்ம கோல்ஸை மாத்திக்கிட்டே இல்லாம ஃபிக்ஸ்டா ஒரு கோலை வச்சு அதை முதல்ல அடைய பார்க்கணும். முதல்ல நம்ம வெற்றியை ஒரு ஷையான பேர்டா தான் பார்ப்போம். அதை சீக்கிரம் பிடிக்கவும் முடியாத ஃபீல் இருக்கும். இதனால நம்ம பல விஷயங்களை தியாகம் செய்யணும் அப்படிங்கிற சூழல் உருவாகும். நம்ம முழுசா ஈடுபட்டு பொறுப்போடு செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் வர வரைக்குமே இந்த வெற்றி அப்படிங்கிற விஷயத்த பத்தின முழு புரிதல் வராது. ஒன்ஸ் வெற்றியை பத்தின முழு புரிதல் கிடைச்சிட்டா அதோட சேவகனா இருக்கிறத விட அதோட மாஸ்டர் ஆகிருவோம். வெற்றியையும் நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவோம்.
நம்மள அடிமையா வச்சிருந்த வெற்றி நமக்கு அடிமையாகிடும். நம்மளுடைய எய்மை நம்மளே கட்டுப்படுத்திக்கிறோம். நம்ம எதுக்காக ஆன்மீக இலக்குகளை கட்டுப்படுத்தணும்? அதை கட்டுப்படுத்த அதுக்கு எல்லை போட எந்த தேவையுமே கிடையாது. ஆன்மீக ரீதியா நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கட்டத்துல நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றிக்கு நம்ம மாஸ்டர் ஆக முடியும். எண்ணங்களை கட்டுப்படுத்தாம எந்தவித ஆன்மீக உயர்வையும் நம்மளால அடையவே முடியாது. சோ எண்ணங்களை ட்ரெயின் பண்ணணும். பிரதர் லாரன்ஸ் இதுக்கு சிறந்த உதாரணம். அவர் எப்பவுமே கடவுளை பத்தின விஷயங்களை நினைச்சு அது சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். கடவுளோட பணிவான சேவகன் இவரு. தினமும் எல்லா நேரமும் கடவுளை நோக்கி செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய எண்ணங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எப்பவுமே இப்ப இந்த நிமிஷம் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்துல கான்ஷியஸா சுயநினைவோட இருப்பாரு. பிரதர் லாரன்ஸ் தான் நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப கான்ஷியஸா இருக்காரு. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருக்காருன்னே சொல்லலாம். அவர் உடல்ல இருக்க எல்லா அணுக்களும் என்ன நோக்கத்துல நம்ம செயல்படுறோம் அப்படிங்கறத புரிஞ்சு தெய்வீக பயிற்சியில ஈடுபட்டுச்சு. அதனாலதான் இப்ப அவரு ஒரு ஞானியா துறவியா இருக்காரு. பல பேருக்கு ஆசானா இருக்காரு. தன்னுடைய எண்ணங்களை எப்பவுமே கட்டுக்குள்ள வச்சு கடவுளை நோக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலை இருந்தா கண்டிப்பா நம்மளால பல பிரார்த்தனைகளை செய்ய முடியும். கடவுளை நோக்கி நம்ம கவனம் செலுத்த முடியும். இந்த கவனம் கடவுளை அடையிறதுக்கு சில எண்ணங்களை உருவாகும். எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு விஷயத்து மேல கவனம் செலுத்துறது தான். நம்ம கவனம் மட்டும் கடவுளை நோக்கி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஒரு ஏணி மாதிரி உருவாகி மேல் நோக்கி நம்மள நகர வைக்கும். யார்கிட்ட கவனமும் எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய திறனும் பலவீனமா இருக்கோ அவங்க நிறைய விஷயங்களை இழந்திருக்காங்க. கண்டிப்பா பிரார்த்தனைகளை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ப்ரே பண்றதுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு நீங்க எந்த மதத்திலையும் குறிப்பிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களை விட ஒரு ஹையர் பவர் இருக்கு அப்படின்னு நீங்க நம்பினா மட்டுமே போதும். உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுளையும் நீங்க அந்த இடத்துல வச்சு பிரார்த்தனை பண்ணலாம். அப்ப சரியான டிரெக்ஷன்ல அடி எடுத்து வச்சு சரியான முறையில பிரார்த்தனை பண்ணணும். ஆனா கவனத்தையும் எண்ணங்களையும் கடவுளை நோக்கி நகர்த்துறது அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பாக்குற மாதிரி எளிமையான விஷயம் இல்ல, கஷ்டமான விஷயம்தான். நம்ம எண்ணங்கள் கட்டுப்பாட்டை இழந்து எல்லா பக்கமும் அலைமோத ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பா நம்ம நினைச்ச விஷயங்களெல்லாம் ஈஸியா செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கைக்குன்னு கேர் பண்றோம், நம்ம இலக்குகளுக்குன்னு கேர் பண்றோம் அப்படின்னா நம்ம எண்ணங்களை சரி செய்யணும். அப்ப ஆன்மீக ரீதியா எல்லா விஷயங்களும் யோசிக்கிறத விட சுயமா என்ன ரியாலிட்டியோ எது உண்மையோ அது சம்பந்தமா யோசிக்க ஆரம்பிப்போம். நம்ம எண்ணங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கணும். நம்ம பிரார்த்தனை நிஜமா உண்மையாகிற வரைக்கும், இது பழக்கமாகிற வரைக்கும் எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கணும். நிஜமான பிரார்த்தனைக்கு பல நிலைகள் இருக்கு. ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்காக பிரார்த்தனை, புகழ்ச்சி மற்றும் நன்றியை தெரிவிக்கிற மாதிரியான பிரார்த்தனை, தியானம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை, இப்படி பல வகையான பிரார்த்தனை நிலைகள் இருக்கு. இதுல கடைசி 2 தான் ரொம்ப அட்வான்ஸ்டான பிரார்த்தனை. எப்போ நம்மளுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துறோமோ அப்பதான் இந்த 2 பிரார்த்தனைகளும் பெர்ஃபெக்டான டிகிரில பாசிபிளா நடக்கும். பிரார்த்தனை நேரத்துல மட்டுமில்ல, மத்த நேரத்திலயுமே எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டியது ஒரு தேவையா இருக்கு. ஈவன் பகல் நேரத்துல என்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயம் தேவையானதா இருக்கு. பிரதர் லாரன்ஸோட சில அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தன்னோட வேலையை அவருக்கு சுத்தமா பிடிக்கல. தெய்வீக தன்மை கொண்ட விஷயங்கள்ல ஈடுபடுறது தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. தன்னால அடையவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்ச பல டாஸ்க அவர் இந்த தெய்வீக ஈடுபாட்டுக்கு அப்புறம் அடைஞ்சிருக்காரு. கடவுள் எனக்கு உதவியா இருப்பாரு அப்படின்னு அவர் என்னைக்கு நினைச்சாரோ அப்ப இந்த விஷயங்களெல்லாம் அவர் அடைஞ்சாரு. நம்ம எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா டிவைனா மாத்துறோம், தெய்வீக தன்மை கொண்டதா மாத்துறோம் அப்படின்னா அது உண்மையாவே நமக்கு வலிமையை கொடுத்து சிறப்பான உதவி செய்யும். கொஞ்ச காலம் போக போக நம்ம எந்த விஷயத்த வெறுத்தோமோ, எந்த வேலையை வெறுத்தோமோ அதையே என்ஜாய் பண்ணி செய்ய ஆரம்பிப்போம். கூட வேலை பார்க்குற எல்லாம் புதுசா தெரிவாங்க. புது நண்பர்களோட கொண்டாட ஆரம்பிப்போம். நம்மெல்லாம் தனிமையில இல்ல, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு உதவிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஒரு நம்பிக்கையான வேலைக்காரனா ஆகிறதுக்கும் புத்திசாலி ஆகிறதுக்கும் அதிகமான மோட்டிவோட விஷயங்களை செய்யறதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு உதவிக்கிட்டே தான் இருக்கு. இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னா புதுசா ஒரு ஃபைனர் கேரக்டர் நமக்குள்ள கட்டமைக்கப்படும். இது காலம் முழுக்க இருக்கும். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த கேரக்டர் என்னைக்கும் சாகாது. இன்னும் சொல்லணும்னா நம்ம ஒரு புது வகையான உயிரினமாவே மாறிடுவோம். நம்ம ரிலிஜியஸா இல்லாம இருக்கலாம், ஆனா புத்திசாலியா உண்மையான நம்மளா மாற முடியும். எல்லாரும் நன்றி உள்ளவனா மாற முடியும். அதுக்கு நம்ம எண்ணங்களை மட்டும் கட்டுப்படுத்தணும். எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஆன்மீக நிலையை அடையிறப்போ கிடைக்கிற ரிசல்ட்டே சிறப்பானதா இருக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். 2 பேர் உண்மையாவே ஆன்மீக ரீதியா உயர முடியும். தான் நினைச்ச மாதிரி புத்திசாலியா உயர்ந்த வாழ்க்கைய வாழ முடியும். அதுல ஒருத்தர் வெற்றியாளரா இருக்கலாம், இன்னொருத்தர் போராடி திரும்ப பழைய வாழ்க்கைக்கே போகலாம். ஏன்னா முதல்ல உள்ளவர் தன்னோட இன்னர் லைஃபோட பிரதிபலிப்புல இருக்காரு. 2வதா இருக்கவரு அந்த ஆன்மீகத்தை வெளியேற விட்டுடுறாரு. முதல்ல உள்ளவரு தன்னுடைய ஆன்மீகத்தை உண்மையான பிரார்த்தனையில வச்சிருக்காரு. தன்னுடைய எண்ணங்களை கடவுளை நோக்கி வச்சிருக்காரு. இத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவரு உயர்றாரு. ஆனா இன்னொருத்தர் பிரார்த்தனைய வேண்டான்னு ஒதுக்கிட்டு எண்ணங்களை கட்டுப்படுத்தாம இருக்காரு. இதனால அவரோட ஆன்மீக வாழ்க்கை மொத்தமா வீணாகிடுது. அவரோட ஆசைகள் எல்லாம் அலமோதப்பட்டு ரொம்ப போராடி அவரோட கட்டுப்பாட்டை இழக்க வேண்டிய சூழல் உருவாகிடுது. ஏன்னா எண்ணங்களை அவர் கட்டுப்படுத்த முயற்சிக்கல. என்னடா இது, புது வாழ்க்கைய வாழலாம்னு பார்த்தா இப்படி ஆகிருச்சேன்னு திரும்ப பழைய நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைக்கே போயிடுவாரு.
சோ நம்ம எண்ணங்களை ட்ரெயின் பண்றது ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வர்த்தில்லாத விஷயங்களையும் சூப்பரானதா, உண்மையானதா, அழகானதா மாத்துறது அற்புதமான விஷயம். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நிலைமை மாறணும். நம்ம வெற்றி மாறணும் அப்படின்னா அதுக்கு எண்ணங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இதோட சாப்டர் 9 ஆத்தர் நிறைவு செய்றாரு. அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி பழங்கால மக்கள் பத்தி இன்னொரு சின்ன ஃபேக்ட பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கூட ஓகே, இந்த விஷயம் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த காலத்து ரொமானியா மக்கள் சிறுநீரை மவுத் வாஷா பயன்படுத்திருக்காங்க. யூரின்ல இருக்க அந்த அமோனியா பல்ல வெள்ளையாக்கும் அப்படிங்கிற மூட நம்பிக்கையில யூரினை மவுத் வாஷா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பணக்கார ரொமானியா மக்களுக்கெல்லாம் ஆக்வாரி அப்படின்னு சொல்லப்படுற அடிமைகள் இருப்பாங்களாம். அவங்க தான் இவங்களுக்கு யூரினை சேமிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். நல்ல வேலை, மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா நாலேஜ் சேகரிச்சு நாகரிகம் அடைஞ்சிருக்கான். அடுத்து த பவர் ஆஃப் தாட் புக்கோட 10வது சாப்டர், தி ஓவர் கம்மிங் ஃபியர். பயத்துல இருந்து எப்படி முன்னேறி வர்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த சாப்டர்ல ஆத்தர் விளக்கி சொல்லியிருப்பாரு. பயம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம கற்பனை செய்யாத அளவுக்கு பாதிப்புகளை கொடுத்துட்டு போகும். எந்த பயமும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேடயம் தான் உதவி செய்யுதுன்னு சொல்லலாம். ஒரு நாயை பார்த்து நம்ம பயந்து ஓடாம இருந்தா கண்டிப்பா அந்த நாயும் நம்மள துரத்தாது. அதுவே நம்ம பயந்து ஓடனோம்னா முடிஞ்சது, எங்க போனாலும் நம்மள துரத்திக்கிட்டே வரும். ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுற எல்லாருமே எந்த பயமும் இல்லாம இருப்பாங்க. அப்பதான் அவங்களால கேம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஒரு சின்ன ஸ்கிராட்ச், என்ன பெரிய ஸ்கிராட்சே விழுந்தாலும் அதுக்கு ஒரு துளி பயம் கூட காட்ட மாட்டாங்க. ஒவ்வொரு போர்லயும் அரசர்கள் ஜெயிக்கிறதுக்கான முக்கிய காரணமே பயமின்மைதான். கண்ணுக்கு முன்னாடி கூட்டம் கூட்டமா வேட்டையாடுறதுக்காக விலங்குகள் நிக்குது, ரத்தத்தை குடிக்க தாகத்தோட நிக்குது. அப்ப கூட ஒருத்தன் பயமில்லாம நிக்கிறானா அவன் கண்டிப்பா மரணத்தையே எதிர்க்கக்கூடிய ஆள்தான். மரணம் அப்படிங்கறத கூட்டம் கூட்டமா வர ஆட்டு மந்தைகளை சந்திக்கிற மாதிரி சந்திக்கணும். இல்ல ஒரு பிரேயர் மீட்டிங் அட்டன் பண்ற மாதிரி தைரியமா மரணத்தை சந்திக்கணும். பயமின்மை நம்மள ஆபத்தான சூழல்ல இருந்து, கெட்ட மிருகங்கள் கிட்ட இருந்து, கொலகார மனிதர்கள் கிட்ட இருந்து மட்டும் பாதுகாக்காது. தொற்று நோய்கள், பரவக்கூடிய நோய்கள், இது எல்லாத்துக்கிட்ட இருந்தும் இந்த பயமின்மை நம்மள பாதுகாக்கும். நம்ம பயத்திலேயே இருக்கோம் அப்படின்னா நம்ம பரம்பரையா பயத்துல இருந்து வெளியே வராம தோத்துக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம். வெளியே என்னதான் நம்ம பயம் இல்லாம இருக்கன்னு நினைச்சாலும் அந்த பயம் மனசுக்குள்ள ஆழமா புதைஞ்சு போயிருக்கும். அதை முழு மனசா நம்ம மைண்ட்ல இருந்து வெளியேத்த நிறையவே எஃபர்ட் போடணும். உடல் ரீதியா நம்ம பலசாலியா இருக்கலாம், ஆனா நம்ம பிசினஸ், ப்ரொஃபஷன், வேலை இது எல்லாத்தையும் நினைச்ச ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். போச்சு, வேலை போயிடுமோ, பேங்க்ல போட்டு வச்சிருந்த காசு போயிடுமோ, பிசினஸ் வெற்றி அடையாதோ, யாராச்சும் நம்மள தாக்கிடுவாங்களோ, இப்படிப்பட்ட பயம் நமக்குள்ள இருக்கும். உடல் வலுவா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயம் இருந்தா அந்த பயமே நம்ம பலத்தை அழிச்சிரும். இன்னொரு பக்கம் நோய் தொற்று, வறுமை, வறட்சி இத பத்தின பயமும் இருக்கும். இப்படிப்பட்ட பயங்கள்ல இருந்து எப்படி வெளியே வர்றது? சின்ன குழந்தைங்க பயந்தா அவங்க பயத்தை எப்படி அமைதிப்படுத்துவோமோ அதே மாதிரிதான் இந்த பயத்தையும் நம்ம அமைதிப்படுத்தணும். நைட்டு தூங்கிட்டு இருக்க குழந்தை திடீர்னு முழிச்சு சுத்தி இருட்டா இருக்கிறத பாத்துருச்சுன்னா பயத்துல அழக ஆரம்பிக்கும். அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்னும் இல்லடா கண்ணா அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லுவோம். முன்னாடி நீ இருந்த அதே ரூம் தான் இது, இப்ப இருட்டா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு அவனோட மைண்டுக்கு இந்த விஷயத்த புரிய வைப்போம். அப்போ குழந்தை அழுறத நிறுத்தலனா, நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன், உன் கையை நான் இறுக்கி பிடிச்சுக்கிறேன்னு, எல்லாம் இங்க சரியாதான் இருக்கு, எதுக்கும் நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதலா சொல்றப்போ அந்த குழந்தைக்கு பயம் கம்மியாகும். நீங்க கூட இருக்கிறதால ஒரு பாதுகாப்பு இருக்க மாதிரி உணருவாங்க. உங்களோட அந்த சக்தியை வச்சு அந்த குழந்தைய பாதுகாத்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அது திரும்ப கண்ணை மூடி தூங்கிரும். இப்ப நம்மளையுமே நம்ம இதே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போறோம். நம்ம எல்லாருமே குழப்பமாய்ந்த ஒரு உயிரினம் தான். நம்மளால பேச முடியும், சண்டை போட முடியும், அதே நேரம் அதுக்கான காரணங்களையும் சொல்ல முடியும். சின்ன குழந்தைக்கு என்ன சொன்னோமோ அதேதான் நமக்கும் நம்ம சொல்ல போறோம். முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும், இந்த பிரபஞ்சத்துல என்ன பயமுறுத்துற மாதிரி எந்த விஷயமும் இல்லவே இல்ல. இத முதல்ல சொல்லணும். இது பொய்யான ஸ்டேட்மெண்ட் இல்ல, உண்மையானதுன்னு நம்பிக்கையோட சொல்லணும். இப்படி சொல்றதால நம்ம பலம் வாய்ந்தவங்க. எந்த தீய சக்தியா இருந்தாலும் அதை சந்திச்சு நம்மளால ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம இப்படி சொல்லி இந்த பிரபஞ்சத்தோட ஒன்னா இணைஞ்சு நேர்கோட்டுக்கு வந்துருவோம். அப்ப நம்ம அழிக்கவே முடியாத ஒரு தெய்வீக நிலைய அடையிறோம். இந்த நோய்கள் எல்லாம் சக்தியை அழக்க ஆரம்பிச்சிரும். நமக்குள்ள மறைஞ்சிருக்க இந்த தெய்வீக சக்தி தான் நம்மள எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி தள்ளுது, நம்மள அன்பானவங்களா மாத்துது. நம்மள உற்சாகப்படுத்தி வலிமையானவங்களா மாத்துற மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். பயப்பட எதுவும் இல்ல, நீ வலிமையானவன், இந்த மாதிரி சொல்லிக்கணும். சின்ன குழந்தை இருட்ட பார்த்து பயந்து ஒரு துணையை தேடி போற மாதிரி நமக்கும் ஒரு துணை வேணும். அந்த குழந்தைக்கு கூட இருக்க நம்ம தேவைப்பட்டோம், அவன் கையை பிடிக்க நம்ம தேவைப்பட்டோம். அதனாலதான் அவன் பாதுகாப்பா உணர்ந்தான். அதே மாதிரி நமக்கும் ஒரு தேவை இருக்கு, யாராவது நம்ம கையை பிடிக்கணும்ல, அது நீங்க தான். உன்னை நான் விட மாட்டேன், கடைசி வரை நான் உன் கூடவே இருப்பேன், நீ தைரியமா இரு, உனக்காக பாதுகாப்பா நான் இருக்கேன்னு நம்மளே நம்ம கையை பிடிச்சு நமக்கு தைரியத்தை கொடுக்கணும். இந்த தைரியமே நம்ம பயத்தை கடந்து முன்னேறி வர வைக்கும். இதோட சாப்டர் 10 முடியுது. அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி பழங்கால மக்களை பத்தின இன்னொரு சின்ன ஃபேக்ட் பார்க்கலாம். இப்பதான் ஸ்பெர்ம் பேங்க், ஆர்டிஃபிஷியலா டெஸ்ட் டியூப் மூலம் குழந்தை பெத்துக்கிறது இதெல்லாம் காமனா இருக்கு. ஆனா பழங்காலத்து கிரேக்கியர்கள் எல்லாம் அப்பவே இந்த செயற்கை முறையில விந்துக்களை செலுத்தி
குழந்தைகளை பிறக்க வைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஒரு சூடான இடத்துல ஒரு ஆணோட விந்து சரியா சேமிக்கப்பட்டா அதை லேட்டரா ஒரு பெண்ணுக்குள்ள செலுத்த முடியும் அப்படின்னு அரிஸ்டாட்டல் அப்பவே சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்பெர்ம் பேங்க் விந்து வங்கி அப்படிங்கிற கான்செப்ட் அப்பவே இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததா த பவர் ஆஃப் தாட் புக்கோட 11வது சாப்டர், நாட் டிமாண்ட் பட் ஒபீடியன்ஸ். இந்த எண்ணங்களோட சக்தியை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பிகினர் என்ன நினைப்பாருன்னா, சரி இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ இதை நம்ம சரியா பயன்படுத்தணும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பாரு. இப்படி சிந்திக்கிறதுல எந்த தவறும் இல்ல. ஏன்னா அவரோட எண்ணம் சரியா இருக்கு, சக்தி வாய்ந்ததா இருக்கு. நம்ம எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துடைய லா படிதான் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பகுதியை உருவாக்கி இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் முழுமையாக்குறோம். நம்மள சுத்தி இருக்க எல்லா மக்களும் நம்மளோட சகோதரர்கள். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தருக்கு சேவகர்களா இருக்கும். இந்த பிரபஞ்சம் மற்றும் நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம சந்தோஷத்தை இழக்கிறோம்னா அது நம்மளுடைய செயல்களால மட்டும் இல்ல, நம்மளுடைய எண்ணங்களாலையும் தான். நம்ம வாழ்க்கைக்கு தவறான ஐடியா இருக்குன்னா நம்ம மைண்ட்ல இருக்க எல்லா எண்ணங்களும் தவறானதா தான் இருக்கணும். இந்த இயற்கை கொடுத்த எல்லா சட்டங்களுக்கும் எல்லா லாஸுக்கும் ஒத்து போனா மட்டும்தான் நம்ம இந்த இயற்கைக்கு நல்லது செஞ்ச மாதிரி அர்த்தம். வாழ்க்கைக்குன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்க லாஸுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தாதான் நம்ம வாழ்க்கையை கடந்து வர முடியும். மனசார சந்தோஷத்தை நம்ம உணர்ந்து சிந்திக்க முடியல அப்படின்னா உயிரிருந்தும் பிணமா நடமாடுறதுக்கு சமம். நம்ம எப்போ இந்த மனித நேயத்தோட ஒன்னா இணைஞ்சு சகோதர சகோதரிகளா இருக்கோமோ, எப்போ சந்தோஷத்தோட வாழுறோமோ, எப்போ இந்த சட்டங்களெல்லாம் மதிக்கிறோமோ, அப்பதான் நம்ம வாழ்க்கையில உண்மையாவே வெற்றி அடைய முடியும். இந்த உலகத்திலே சிறந்த விஷயமாவும் அது மாறும். வாழ்க்கையில நமக்கு தேவையானதை கேட்கறது, அதை அடையிறதும் சரியான விஷயம்தான். இப்படி நம்ம கேட்ட ஒரு விஷயத்த பெறுறப்பதான் வெற்றி இருக்கும். இந்த வெற்றி சும்மா வராது, கடுமையா அதுக்கு உழைக்கணும், பல விஷயங்களை தியாகம் செய்யணும், அப்பதான் அது கிடைக்கும். நம்ம அடைஞ்ச வெற்றிகளுக்கெல்லாம் நாம தான் பே பண்ணணும். நம்ம பே பண்ண தயாரா இல்ல, தியாகம் செய்ய தயாரா இல்ல, கடுமையா உழைக்க தயாரா இல்ல அப்படின்னா அடையணும்னு நினைச்ச விஷயங்களை கண்டிப்பா அடைய முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்த அடையிறது சாதாரணமானதில்ல, ஈஸியானதில்ல. பொறுமை, விடாமுயற்சி, வேகமா செயல்படக்கூடிய மனநிலை, தியாகம், இப்படி நிறைய விஷயங்கள் வேணும். அப்பதான் கேரக்டர் சிறப்பானதா கட்டமைக்கப்படும். ஒருத்தங்களோட வெற்றியை நிலையாக்கி வைக்கணும், எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. அப்படின்னா வெற்றியை தாண்டி பல உயர்ந்த கேரக்டரை நம்ம பில்ட் பண்ணணும். மற்றவங்களுக்கு எந்த விஷயமுமே கொடுக்காம எனக்கு மட்டும்தான் எல்லாம் வேணும் அப்படிங்கிற முறையில் நம்ம அடையக்கூடிய அந்த வெற்றி நமக்கு சில சமயம் சந்தோஷத்தை கொடுக்காது. ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள உறுத்தும். கடவுளை பத்தியும் யோசிக்கல, யாரை பத்தியும் யோசிக்கல. சுயநலவாதியா நம்ம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நமக்கு சந்தோஷத்தை, நிம்மதி எதையுமே கொடுக்காது. நம்ம வாழ்க்கையில சில சமயம் எல்லா விஷயங்களும் நம்ம கையில இருக்க மாதிரி சூழல் வரும். நம்ம விதியே நம்ம கையில தான் இருக்கு. பெரிய பெரிய விஷயங்களை நம்ம அடையணும்னா, நமக்கான அனுபவங்களை அடையிறதுக்கு நம்ம சிந்தனை சரியா செயல்படணும். எல்லாம் போற போக்குல போகட்டும் அப்படின்னு விட்டுட்டா முதல்ல பார்க்க நல்லாதான் இருக்கும், ஆனா போக போக நமக்கு பிரச்சனை புரிய வரும். நம்ம விதியோட மாஸ்டர் நம்ம தான் அப்படிங்கிற விஷயம் இப்ப நமக்கு புரியாது. ஆனா ஒரு கட்டத்துல புரிய வரப்பதான் நம்ம கையில தான் எல்லாமே இருந்திருக்கு, ஆனா நல்லதை சூஸ் பண்ணாம கெட்டதை சூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கில்ட் உருவாகும். நம்மளோட முடிவை வடிவமைக்கிறதுக்கு ஒரு டிவினிட்டி இருக்கு, அதுதான் நம்மளோட விதியவே சரியா தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். நமக்குள்ள இருக்க ஒரு வகையான சந்தோஷமும் ஒத்துழைக்கக்கூடிய தன்மையும் நம்மள சிறப்பான முறையில வழி நடத்தும். ஒரு முழுமைக்கு தான் நம்ம சொந்தமா இருக்கோம், அங்கதான் நமக்கு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் நம்ம ஒரு பகுதியை உருவாக்கணும். இந்த முழுமை அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு ஒரு ஹார்மனியை கொடுக்கும். கம்மியான சுயநலமும் முழு பிரபஞ்ச ஈடுபாடும் இருக்கப்பதான் நம்மளால முழுமையை அடைய முடியும். இன்னும் சொல்லணும்னா நம்ம கடவுள் மேல அன்பு காட்டணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்மள சுத்தி இருக்கவங்க, இவங்க எல்லார்கிட்டயும் அன்போடு நடந்துக்கணும். நான் தான் நடுவுல இருக்கணும், என்னதான் எல்லாரும் சுத்தி வரணும், என் பக்கம்தான் எல்லாரும் நிக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது. இதனால எந்த பலனும் கிடையாது. நம்ம உண்மையான சந்தோஷத்தை பார்க்கணும், உண்மையான திருப்தியை பார்க்கணும். அப்படின்னா கடவுளையும் சுத்தி இருக்க மனுஷனையும் வாழ்க்கையையும் இந்த உலகத்தையும் நேசிக்கணும். இதுக்கு சேவை செய்யணும். அப்பதான் முழுமையான நல்லிணக்கத்தை அடைய முடியும். நம்ம வாழ்க்கையோட இன்னர் லா லவ் தான். கூடவே இந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒத்துழைச்சு போகணும். நம்ம எவ்வளோ சிந்திக்கிறோமோ, எவ்வளோ செயல்படுறோமோ, எப்படி சிந்திக்கிறோமோ, இது எல்லாமே இந்த லாக்குள்ளதான் அடங்கும். உண்மையான சந்தோஷம், அமைதி, திருப்தி, இப்படி விலை மதிப்பில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த லா தான் அடைய வைக்குது. பணத்தால அடைய முடியாத பல விஷயங்களை இந்த லா மேல அன்பு காட்டி ஒத்துழைச்சா அடைய முடியும். நம்ம எதுக்காக நம்ம எண்ணங்களை நல்ல முறையில மாத்திக்க ட்ரெயின் பண்ணணும், எதுக்காக கெட்ட எண்ணங்களை மனக்கசப்புல வரவிடக்கூடாது, ஏன் சுயநலத்தோட இருக்காம ஒத்துழைச்சு போகணும். நம்ம நல்ல முறையில சிந்திச்சு எல்லார் கூடயும் ஒத்துழைச்சு போனா மட்டும்தான் இந்த மனிதநேயத்தோட ஒன்னா இணைஞ்சு சகோதரர்களா வாழ முடியும். நம்ம ஒரு சிம்பிளான பிரபஞ்சத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள சுத்தி நம்மள சூழ்ந்து கெட்டதும் நோய்களும் இருக்குன்னா அதுக்கு காரணமும் நம்ம தான். தெய்வீக தன்மைன்னு ஒண்ணு இருக்கு, அது எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு உள்ளேயும் இருக்கும், வெளியவும் இருக்கும். ஒரு மனிதன் நல்லிணக்கத்தோட இருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பா இந்த நிலையை அடைவான். அன்பு, நல்ல மன உறுதி, ஒத்துழைப்பு, இதெல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்க நல்லிணக்கத்தை தேடி கண்டுபிடிச்சு செயல்பட வைக்க உதவும். தான் ஒரு அழகான வழியை உருவாக்கிட்டான் அப்படின்னா தன்னுடைய சகோதரனுக்கும் அதே வழியை ஈஸியா கொடுத்துருவோம். இந்த சாப்டருக்கு பின்னாடி உளவியல் இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய சஜஷன் தான்
நம்ம மைண்டுக்கு பவரை கொடுக்கும். நம்ம மைண்டும் சரி உறுதியும் சரி நம்மளுடைய ஆபரேட்டர்ஸா இருந்து எல்லாத்தையும் செயல்பட வைக்குது. ஒரு சேல்ஸ்மேன் ஒரு கஸ்டமரை பிடிச்சு அவரை வீடு வாங்க வைக்கணும்னு முயற்சி செய்யறாரு. அப்போ அந்த வீட்டை வாங்குறேன்னு அவர் அந்த கஸ்டமரை கையெழுத்து போட வைக்க ஸ்ட்ராங்கான சஜஷனை கொடுக்கணும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த கஸ்டமர் சைன் பண்ணணும். சைன் போட்டுட்டாருன்னா அந்த கஸ்டமர் ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சஜஷன் கண்டிப்பா மிகப்பெரிய குற்றம். இப்ப லீகலா நம்மளால இதை செய்ய முடியாது. ஆனா யார் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தால ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர வைக்க இந்த சஜஷன்ஸை யூஸ் பண்ணலாம். அதுவும் அவங்களுடைய ஒப்புதலோட மட்டும்தான். இந்த சேல்ஸ்மேன் பண்ற மாதிரி குற்றங்களை தனக்குத்தானே பயிற்சி செய்யக்கூடியவங்க வேற ஒருத்தரை பாதிக்கல, தன்னை தானே தான் பாதிச்சுக்கிறாங்க. தங்களோட மைண்ட் பவர்ஸை தவறான முறையில உபயோகிக்க கூடியவங்க கண்டிப்பா ஒரு நாள் சிக்கிப்பாங்க. வாழ்க்கையோட சட்டங்களுக்கு எதிரா நம்மளால எப்பயுமே வேலை செய்ய முடியாது. அப்படி செஞ்சா நமக்கு தான் பாதிப்புகளும் கஷ்டங்களும் வரும். சஜஷன்ஸையும் மைண்டோட பவரையும் எப்பவுமே தவறா யூஸ் பண்ணிடக்கூடாது. நமக்குள்ள இருக்க நல்லிணக்கத்தோட ஒன்னா ஒத்துழைச்சோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நல்ல சிந்தனைகளோட நம்ம வாழ்க்கைய சூப்பரா நடத்த முடியும். சோ நமக்கு கிடைச்சிருக்க இந்த மென்டல் பவர்ஸை தவறா உபயோகிக்காம ஒழுக்கத்தோட நேர்மையா உபயோகிக்கணும். இதோட ஆத்தர் 11th சாப்டரை முடிக்கிறாரு. அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி பழங்கால மக்கள் பத்தின இன்னொரு சின்ன ஃபேக்டை கேட்கலாம். இப்பதான் காது குத்துறது, மூக்கு குத்துறது, நாக்கு குத்துறது இதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனா முன்னாடி காலங்கள்ல மூக்கு குத்துறது சும்மா ஃபேஷன் மட்டும் இல்ல, பெண்கள் கருவுறுக்கிறதுக்காகவும் குழந்தை பிறக்கும் போது வலி கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மூக்கு குத்துற முறைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. அடுத்ததா த பவர் ஆஃப் தாட் புக்கோட 12வது சாப்டர், அதாவது கடைசி சாப்டர், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். சரியான முறையிலையும் சிந்திச்சு நம்ம எண்ணங்களையும் ஒரே சமயத்துல கட்டுப்படுத்த முடியாது. சின்ன சின்ன துவக்கத்துல இருந்துதான் நம்ம எல்லாருமே வளர ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பலமானவங்களா மாறிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம எதை ஆரம்பிச்சாலும் சின்னதா ஆரம்பிக்கணும், பணிவோட ஆரம்பிக்கணும். எடுத்ததும் பெருசா செய்ய ட்ரை பண்ணாம சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸை முதல் அடிகளா எடுத்து வைக்கணும். சின்ன விஷயம் தானே இது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த சின்ன விஷயம்தான் நம்மளுடைய உணர்வுகளை அதிகமாக்கி வலுவா மாத்தும். அந்த சின்ன விஷயமே நாளைக்கு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். நம்மள வெற்றியாளராகவும் அது மாத்தும். நம்ம தவறா சித்தரிச்சவங்களை பத்தி, நம்ம கஷ்டப்படுத்தினவங்களை பத்தி நல்லதா சிந்திக்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயமா தெரியும். ஆனா இதுதான் நம்மளோட முழு வாழ்க்கையும் மாத்துறதுக்கான ஒரு சிறந்த விஷயம். எப்போலாம் நம்ம நல்ல எண்ணங்களை மட்டும் வலுவா சிந்திக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம சுதந்திர பாதையில ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு நடந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுக்கு எந்த முடிவும் இல்ல, எந்த எல்லையும் இல்ல. சிற்றின்பத்தோட இருக்கிறத விட தூய்மையான உன்னதமான எண்ணங்களை மட்டும் யோசிக்கிறது சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா ரியாலிட்டியில இது மிகப்பெரிய வெற்றினே சொல்லணும். இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் நம்மளோட வாழ்க்கையவே மாத்தும். சந்தோஷமின்மை, பலவீனம், வெறுப்பு, எதிரி இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்மள அழிக்க ஆரம்பிச்சிரும். தோல்வியையும் வீழ்ச்சியையும் கம்பேர் பண்ணும்போது வேகமான மனநிலையோட செயல்படுறது, கடந்து வர்றது இதெல்லாம் சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா இது சின்ன விஷயம் இல்ல. வாழ்க்கைக்கான வெற்றி இந்த சின்ன விஷயங்களை சார்ந்துதான் இருக்கு. கடவுளும் நேர்மையும் சின்ன விஷயங்களா தெரியலாம். நித்தியமான வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கு இந்த சின்ன விஷயங்கள் தான் பெரிய பலனை கொடுக்கும். தனிமையில இருக்கிறத விட ஒற்றுமையா இருக்கிறது சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா இதெல்லாம் முக்கியமானது. இந்த ஒற்றுமையை வச்சுதான் உண்மை நிலைகளை நம்மளால அடைய முடியும். நோய், நலமின்மை இதெல்லாம் கம்பேர் பண்றப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் சின்னதா தெரியும். ஆனா இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனையை சிறப்பாக்க முக்கியமானது. ஆரோக்கியம் தான் எல்லாமே. வாழ்க்கை ஆரோக்கியமா வச்சுதான் சிறப்பா செயல்படும். ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளால நிறைய விஷயங்களை அடைய முடியாது. வாழ்க்கையில மிகப்பெரிய அட்வென்ச்சரோட நம்ம இணைஞ்சு இருக்கிறதுக்கு முதல்ல சின்ன விஷயம்தான் உதவி செய்யும். சின்ன சின்ன வெற்றிகள்ல இருந்து முதல்ல எல்லாத்தையும் நம்ம ஆரம்பிக்கணும். முதல்ல ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு திருப்தியோட இருக்கணும். சின்ன விஷயங்களுக்கும் திருப்தி இருக்கப்பதான் நம்மளால பெரிய விஷயங்களெல்லாம் அடைய முடியும். நம்ம மனசு எப்பவுமே பெரிய விஷயங்கள தான் கேட்கும். அதை அடையிறதுக்கு நமக்கு பலம் இருக்கு அப்படிங்கிற புரிதலை தான் தேடணும். நம்ம சிந்தனை முறைகள் தான் நம்மளோட பெட்டரான பகுதி. சட்டங்களோட ஒன்னாடைஞ்சு இருக்க பகுதி இந்த சரியான சிந்தனை முறை தான். நம்ம கிட்ட 2 வகையான பகுதிகள் இருக்கு. ஒன்னு பலமான பகுதி, இன்னொன்னு பலவீனமான பகுதி. லோவரா இருக்க அந்த பகுதி வீக்கா இருக்கும், பலமா இருக்க பகுதி தான் உயரத்துல இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம பலமான முறையில சிந்திக்கும் போது எல்லாமே நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்க மாதிரியே உணர்வோம். பழமையான எண்ணங்கள் தான் வலுவா இருக்கும். அதுதான் நம்மள வலிமையாக்கும். நெகட்டிவான எண்ணங்களுக்கு பதிலா பாசிட்டிவான எண்ணங்களை சிந்திக்கிறது மட்டும் சரியான சிந்தனை முறை கிடையாது. சரியான சிந்தனை முறை அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்கும் சரியான சிந்தனை முறை அப்படிங்கிறது வித்தியாசமான புரிதலை கொடுக்கும். பிகினரை பொறுத்த வரைக்கும் சரியான சிந்தனை முறை அப்படிங்கிறது நெகட்டிவான விஷயங்களுக்கு பதிலா பாசிட்டிவான விஷயங்களை சிந்திக்கிறது தான். நெகட்டிவ் எண்ணமும் பாசிட்டிவ் எண்ணமும் வெவ்வேறு, ஒண்ணுக்கொன்னு அது எதிரானது. ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு முனைகள் இருக்கு. ஒரு முனையில மட்டும் நம்ம வாழ முடியாது. வாழ்க்கையில அப்பப்ப 2 முனைகள்லையும் சிக்கிக்கிட்டு தான் நம்ம இருப்போம். முழுசா இந்த முனைதான் வேணும்னு முடிவு செய்யறப்பதான் ஒரே சூழலுக்கு தள்ளப்படுவோம். பாசிட்டிவான முறையில சிந்திச்சா பாசிட்டிவான வட்டத்துக்குள்ள வாழ முடியும். எதிர்கால சரியான சிந்தனைகளும் கடந்து வரக்கூடிய விஷயங்களும் இந்த பாசிட்டிவிட்டியை சார்ந்துதான் இருக்கு.
பாசிட்டிவ் நெகட்டிவ் இது 2 விஷயத்தையும் நம்ம தனித்தனியா பார்த்தோம்னா, பாசிட்டிவா பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் இல்ல அஃபர்மேஷன்ஸ், அதாவது பாசிட்டிவான வாக்கியங்கள் இருக்கும். வாழ்க்கை நல்லது, எப்பவுமே அது நல்லதை தான் கொடுக்கும். எந்த கெட்டதும் என்ன அண்ட முடியாது, எதுவுமே என்ன காயப்படுத்தவோ அழிக்கவோ முடியாது. எல்லாத்துலயுமே அருள் இருக்கும், அதுதான் பணக்காரனாக்கும். எந்த வருத்தமும் எனக்கு இல்ல. கடவுளோட இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எனக்கு ஆரோக்கியத்தை, பலத்தை, கொண்டாட்டத்தை கொடுக்குது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் பாசிட்டிவ் சைட்ல இருக்கும். அதுவே நெகட்டிவ் சைட்ல பார்த்தோம்னா எண்ணங்கள் இல்ல சஜஷன்ஸ் இருக்கும். வாழ்க்கையே கொடூரமானது, கெட்டதா இருக்கு. எந்த கெட்ட விஷயம், எந்த கொடூரமான விஷயம் என்ன பாதிக்குமோ தெரியல. தோல்வி, பணமின்மை, வேலையின்மை, நோய், விபத்து, அறுவை சிகிச்சை, மருத்துவமனை, அழுகை, இப்படி ஏகப்பட்ட கெட்ட விஷயங்கள், தீய விஷயங்கள் எல்லாம் நெகட்டிவ் சைட்ல இருக்கும். கொஞ்ச நேரம் கீழே உட்காந்து இந்த எண்ணங்களை வச்சு தியானம் செய்யும் போது நெகட்டிவான எண்ணங்களை ட்ரெயின் பண்ணிக்க முடியும். முக்கியமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருத்தத்துல இருக்கப்போ பயம்தான் அதிகமாகும், மன அழுத்தமும் அதிகமாகும். ஆனா பாசிட்டிவான சைட்ல நான் சொன்ன வாக்கியங்களை வச்சு நீங்க தியானம் பண்ணும்போது சரியானவங்களா, வலுவானவங்களா மாறுவீங்க. இந்த வாழ்க்கையோட போராட்டத்துல ஜெயிக்கணும்னா இன்னொரு தடவை அந்த பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை கேளுங்க. நெகட்டிவ் எண்ணங்களை மாத்துறதுக்கான ட்ரைனிங் கொடுக்க பாசிட்டிவ் எண்ணங்களை சார்ந்து இருக்கணும். நெகட்டிவான எண்ணங்கள் பக்கம் ஈர்க்கப்பட்டு அதுல உங்க கவனம் போனா அதுலயே உங்க மைண்டும் மூழ்கிடும். அப்புறம் அது கொடுக்கக்கூடிய பாதிப்புகளையும் நீங்க தான் கஷ்டத்தோட அனுபவிக்கணும். பயத்தையும் இது அதிகப்படுத்திடும். இன்னொரு பக்கம் பாசிட்டிவான எண்ணங்கள் பக்கம் ஓடிட்டா கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாம் விலக்கப்பட்டுரும். உண்மை நிலையில, பாதுகாப்பான நிலையில நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. பலமானவங்களாவும் வேகமான மைண்டோட செயல்படக்கூடியவங்களாவும் மாறி போக போக வாழ்க்கையில ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தினமும் நமக்குன்னு அமைதியான ஒரு நேரத்தை செலவழிக்கணும். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமும் எப்பவுமே ஒரு அமைதியான நேரத்தை தினமும் உங்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருங்க. பாசிட்டிவான எண்ணங்களை சார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்ற நேரங்கள்லயும் இந்த பாசிட்டிவான விஷயங்களை பத்தி சிந்தனையோடவே இருக்கணும். தினசரி வாழ்க்கையில இந்த தியானம் அப்படிங்கிற விஷயம் முதல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா தினம் ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு தேவையான ஒரு விஷயம், நம்ம கிட்ட இருக்க தீய விஷயங்களை அகற்ற சின்னதா ஒரு அஃபர்மேஷன் தான். கெட்ட சிந்தனைய மண்டையில தட்டி ஓடுன்னு வெளியே துரத்திட்டு இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் உள்ள வந்து உட்கார்ந்துரும். இந்த புக்கோட முடிவுல ஆத்தர் தீய சஜஷன்ஸ் என்ன, உண்மைகளோட அஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு தனித்தனியா குறிப்பிட்டிருக்காரு. தீய சஜஷன்ஸ்லாம் என்னன்னு இப்ப பாப்போம். நோய்கள், வறுமை, தோல்வி, வெறுப்பு, மனக்கசப்பு. அதுவே பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ்ல கடவுள் தான் என்னோட ஆரோக்கியம், அவர் தான் என்னோட செல்வம், கடவுள் தான் என்னோட வெற்றி, கடவுள் தான் எனக்குள்ள இருக்க அன்பு, அன்பே கடவுள். இப்படிப்பட்ட பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்திருக்காரு ஆத்தர் ஹென்றி தாமஸ் ஹாம்லின். முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் பயிற்சி செஞ்சு எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையவே மாத்திருவாங்கன்னு மிகச்சு சொல்றது ஆத்தரோட நோக்கம் இல்ல. ஆனா இந்த எண்ணங்களோட சக்தியை புரிஞ்சு அதை தன்னோட வாழ்க்கைய மாத்துறதுக்காக உபயோகிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம வாழ்க்கை கடினமானதா இருக்கு, நம்மளுடைய சுற்றுச்சூழல் மன அழுத்தம் தரக்கூடியதா இருக்குன்னா கண்டிப்பா நமக்கு மாற்றம் தேவை. என் வாழ்க்கை அழகாகணும், ஈஸி ஆகணும்னு ஒரு மனுஷன் கெஞ்சு மன்றாடி ப்ரே பண்றான்னா அவ்வளவு கொடுமையா அனுபவிச்சிருக்கான்னு அர்த்தம். என்னோட சூழல் மட்டும் வேற மாதிரி இருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். ஆனா அதே சூழல் அவர் கைக்கு கிடைச்சாதான் அதை உண்மையா எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு தெரியும். நம்ம வலிமைக்கு ஏத்த மாதிரியான டாஸ்கை கொடுங்கன்னு ப்ரே பண்ணக்கூடாது. எந்த டாஸ்க் வந்தாலும் அதை எதிர்க்க நான் வலிமையானவனா இருக்கணும்னு ப்ரே பண்ணணும். நம்ம தான் மாறணும், நம்ம சுற்றுச்சூழல் இல்ல. யாரும் நம்மள கட்டி போட்டு வைக்கல, நம்ம தான் நம்மள கட்டி போட்டு வச்சிருக்கோம். நம்ம சூழலை நம்ம தான் கடந்து வரணும், நம்ம கஷ்டங்களை நம்ம தான் கடந்து வரணும். நினைச்ச விஷயங்களை விட உயர பறக்கணும், கற்பனை செஞ்சதை விட உச்சக்கட்ட நிலையை அடையணும். நம்ம எப்போ மாறுறோமோ அப்பவே நம்மள சுத்தி இருக்க விஷயங்களும் தானா மாறும். நம்ம எண்ணங்களை எப்போ கடந்து வரோமோ அப்பதான் நம்மளோட கேரக்டரையும் சரியா கட்டமைக்க முடியும். சோ மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் ஹென்றி தாமஸ் இந்த மொத்த புக்கையும் அழகான ஒரு முறையில நிறைவு செய்யறாரு. எண்ணங்களோட சக்தி என்ன, அதை எப்படி பாசிட்டிவான முறையில சஜஷன்ஸா யூஸ் பண்றது, இதெல்லாம் இந்த புக்ல அழகா எழுதப்பட்டிருக்கு. ஆத்தர் ஹென்றி தாமஸ் ஹாம்லின் எழுதின இந்த பவர் ஆஃப் தாட் புக் பத்தி மொத்த சம்மரியா ஒரு முறை பாத்திரலாம். நம்ம எண்ணங்களோட சக்தியை சூப்பரா மாத்துறதுக்கான வழிமுறைகள் இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய நிஜ வாழ்க்கைய வடிவமைக்குது அப்படிங்கறத ஆத்தர் ஹாம்லின் புரிய வச்சு பாசிட்டிவான சிந்தனைகளோட முக்கியத்துவத்தையும் புரிய வச்சிருக்காரு. பிராக்டிக்கலான விஷயங்களை வச்சு பல கைடன்ஸ் கொடுத்து இந்த புக்கு நம்மளுடைய கிரியேட்டிவான சக்தியை அன்லாக் பண்ண வைக்குது. வெற்றியை அடையிறதுக்கான சந்தோஷம் மற்றும் முழுமையான முறையில நம்ம மைண்ட் செட்டை கட்டமைக்க இந்த புக்கு உதவி செய்யுது. நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்ப சொல்லி ஆத்தர் இந்த புக்கு மூலமா ஒரு இன்சைட்டை கொடுத்து நமக்கு வழிகாட்டுதலையும் கொடுக்கறாரு. நம்ம வாழ்க்கைய வடிவமைச்சு நம்ம மொத்தமா வாழ்க்கை நடத்துறதே, நம்ம வாழ்க்கைய வடிவமைச்சு நம்ம மொத்த வாழ்க்கையும் நடத்துறதே இந்த எண்ணங்கள் தான்னு ஆத்தர் த பவர் ஆஃப் தாட் புக்கு மூலமா நமக்கு சூப்பரா புரிய வச்சிருக்காரு. மொத்தத்துல இந்த புக்கு நம்ம சிந்தனைகளை பத்தியே நம்மள சிந்திக்க வச்சு பாசிட்டிவான முறையில மாத்தும். யார் வேணாலும் இந்த புக்கை தாராளமா படிக்கலாம். எல்லாருக்குள்ளயுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாதிரி தான் இந்த புக்கு எழுதப்பட்டிருக்கு. த பவர் ஆஃப் தாட் புக் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.